இங்கே 2 பெண்கள் பேசினார்கள். டாக்டர் ஒழிக்கிறதுலையே குறிக்கோளாக இருந்தாங்க. கார்த்திகா கேட்டுக்குமா? சுகர் இருந்தது சரியா போச்சு, ப்ரெஷர் இருந்தது சரியா போச்சு. சரி, அதுக்கப்புறம் அந்த டாக்டரோட அப்பா வந்து சொல்றாரு எல்லாமே சரியா போயிட்டார். மன நோய் உலகத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னார். ப்ராக்டிக்கலாக இது எந்த அளவுக்கு பாசிபிள், ஏன் நமக்கு நோய் வருது, ஏன் கஷ்டப்படுறோம், அது ஒரு பெரிய சயின்ஸ் அது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். முதல்ல, இன்னைக்கு நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா, ஏதோ ஒரு கடுமையான கோபம் ஒருத்தர் மேலே, இந்த கூட்டத்தில் கூட ஆரம்பத்துலேருந்து ஒருத்தர் கோபமாக இருக்கார். எனக்கு தெரியும், நான் யாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். யார் பேசும்போதும் அவரால் சந்தோஷமாகவே இருக்க முடியல. அடுத்தாப்பில் என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, ஏன் இவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் எப்போ பேசுவார், ஒருத்தருக்கு டென்ஷனாகவே இருக்கார். இருக்கட்டும், நான் எதுக்கு சொல்ல வர்றேன், நீங்கள் கோபப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோபமாக இன்னையோட போயிடாது. இது பல பேருக்கு தெரியாது. நாம் எரிச்சலில் கோபப்பட்டு ஒருத்தட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அந்த கோபம் அப்போவோட போகாது. டாக்டர் வந்திருக்கிறாங்க, ஒரு தடவை நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா 24 மணி நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் மாரடைப்பு வரலாம். பல பேருக்கு இது தெரியாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகும்போது மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் வரும்னு. கிடையாது. இப்போ ஒரு கோபம் அக்யூமுலேட் ஆகி அதை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்த முயற்சி பண்ணி அங்கே வாய்ப்பு அமையலை அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா தூக்கத்தில் ஹார்ட் அட்டாக் வரலாம். இதுதான் நம்முடைய உணர்ச்சிகளுடைய ஆபத்தான ஒரு பெரிய நிலை. சவுண்ட் கூடக்கூடாது, அப்புறம் ராத்திரி நான் தூங்க முடியாது. சவுண்டு குறைவாக இருக்கணும். கிளாரிட்டி தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். சத்தமே கேட்கக்கூடாது, எனக்கு பிடிக்காது. ரொம்ப அமைதியாக இருக்கணும். அதிக சத்தம் போட்டாலே ஞானம் பிறக்காது. அமைதியாக இருந்தால் மட்டும்தான் ஞானத்தை கொடுக்க முடியும். ஆர்ப்பாட்டத்தை கொடுக்கலாம் சத்தத்தில், ஆனால் அறிவை கொடுக்க முடியாது. அதனால் அமைதியாக இருக்கணும். ஒன்று, இப்போ மனதில் ஏற்படுகிற ஒரு உணர்ச்சி உங்கள் வாழ்க்கையவே பாதிக்கும்னு சொன்னால், ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணுறோமே, ஹார்ட்டில் கோபம் வரும்போதே மனசுக்கு வைத்தியம் பண்ணிட்டோம்னா டாக்டர்கிட்ட போக வேண்டி இருக்காது. இதைத்தான் இவ்வளோ சிரமப்பட்டு சொன்னாங்க. நீங்கள் முதல்லயே உங்கள் மனசை கொஞ்சம் கவனித்து அதை வைத்தியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓ நம்ம கோபப்படுறோம். முதல் விஷயம், பைத்தியம் தெளிஞ்சதுக்கு என்ன அடையாளம்? இதை ஏன் என்ன கேட்குறேங்கிறீங்களா, இல்லாட்டி நீ ஏன் இதை பேசுறேன்னு கேட்குறீங்களா? உனக்கு அனுபவம் இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்குறீங்களா? ஒரு பைத்தியம் தெளிஞ்சதுங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? நான் பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறனோன்னு தோணிட்டா அது தெளிவாயிடுச்சுன்னு அர்த்தம். எதுவுமே அதுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா 24 hours அது பைத்தியமாக ஃபுல் டைமாக கண்டினியூ பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஏன் நான் இப்படி பிஹேவ் பண்ணேன், இதை ஏன் நான் தூக்கி எறிஞ்சேன் அப்படின்ற கேள்வி ஒரு நிமிஷம் வந்துட்டாலே, நான் இவ்வளோ நேரம் பண்ணது சரியில்லையோ அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்துட்டாலே பைத்தியம் சரியா போச்சுன்னு அர்த்தம். ஒன்று, வீட்டை விட்டு ஒரு வயசான முதுமையான ஒரு நபர் போயிட்டார், வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். அவருக்கு முதுமையில் இந்த நிறைய வியாதி வரும், மறதி இன்னும் என்னெல்லாமோ வரும். தன்னுடைய வீடே தெரியாமல் போயிடும். ரொம்ப நல்லது அது. அது நடந்தால் பல பேருக்கு நல்லது. அது மாதிரி ஒருத்தர் போயிட்டார், என் நண்பர் ஒருத்தர். அவருக்கு ஒரு வீட்டு அட்ரஸ் தெரியாது, நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியாது, ஏன் ரைட்டில் போகிறோம் எப்படி லெஃப்டில் போகிறோன்னு தெரியாது. கரெக்டாக எப்படின்னு கேட்குறீங்களா, ஜோ பைடன் மாதிரி அவருக்கு தான் எங்கே இருக்கிறோமே தெரியாது பல சமயத்தில். அது மாதிரி அவருக்கு ஏற்பட்டு போச்சு. டிம்னீஷியா, அம்னீஷியா எல்லாமே பேர் சொல்லுவாங்க அவங்க பாட்டுக்கு. இருக்கட்டும், அவர் என்ன பண்ணிட்டார், அப்படி இப்படி போய் கடைசியாக அவர் கொண்டு போய் ஒரு இடம் தெரியல, ஒரு மனநல மருத்துவமனையில் அடைச்சி வச்சுட்டாங்க. அடைச்சி வச்ச உடனே அவருக்கு என்ன வைத்தியம் பண்ணுறது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முறையாங்க. அவர் யாருன்னே தெரியாது, அட்ரஸ் தெரியாது, வீட்டுக்கு கொண்டு அனுப்ப முடியாது. அவர் என்ன பண்ணிட்டார், அங்கே ஃபினாயில் எடுத்து குடிச்சிட்டார். வெள்ளையாக இருந்தோடனே பால்னு முடிவு பண்ணி, அவர் தான் வெளுத்ததெல்லாம் பால்னு நம்புகிற உத்தமர். இந்த ஃபினாயிலை பார்த்தாரு, பால் அப்படின்னு நினச்சிட்டு ஃபினாயிலை குடிச்சிட்டார்.
ஃபினாயிலை குடிச்ச உடனே பேதியா போச்சு பாருங்க, அவருக்கு சுய நனவு வந்துருச்சு. அதுக்காக எல்லாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க. சுய நினைவு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஏன் இங்க இருக்கேன்னு கேட்டார். நல்ல கவனிங்க, நான் ஏன் இங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டார். என்னை எதனால இந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். ஐயா நீ இந்த மாதிரி தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த. ஐயோ அப்படியா? அப்புறம் சொல்றார், நான் அங்க அந்த வீடு என் மகன் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டார், போயிட்டார். கொஞ்சம் நீங்க கவனிக்கணும், நாம என்ன தப்பு பண்றோங்கிறது தெரிய ஆரம்பிச்சாதான் நாம தெளிவடைகிறோம்னு பொருள். நமக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா 3-4 காரணம். நமக்கு இருக்கிற உணர்ச்சி வசப்பட்ட நிலை, காமம், குரோதம், பயம், இது மாதிரியான உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நம்ம என்ன பண்றோம்னு நமக்கு தெரியாது. ஒருத்தன் சொன்னா, டேய் எனக்கு கோபம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்றான். இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அவமானப்பட வேண்டிய விஷயம். எனக்கு கோபம் வந்தா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு. இப்ப சொல்றேன், ஒரு வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. கோபம் வந்தால் எதை வேண்டுமானாலும் தூக்கி எறிவேன் என்று பல பேர் பேசுகிறார்கள். நான் கோபம் வந்தால் எதை வேண்டுமானாலும் எரிகிறவர்கள் பெரியவர்கள் அல்ல, கோபத்தையே எரிகிறவர்கள் தான் பெரியவர்கள். அந்த கோபத்தையே, இது எதுக்கு எனக்கு அனாவசியமா, இந்த கோபத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இந்த கோபத்தை தூக்கி முதல்ல வெளியேறி அப்படின்னு சொல்ல முடியுமானா அவன் தான் விழிப்படைகிறான்னு பொருள். ஆங்கிலத்தில் அதற்கு பேர் அவேர்னஸ் அப்படின்னு பேர், தமிழ்ல விழிப்புணர்வு அப்படின்னு பேர். இந்த அவேர்னஸையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்கு தான் குருமார்கள் உலகத்தில் வந்து கொண்டே இருக்கிறார். புத்தர், வள்ளலார், எத்தனையோ மகான்கள், அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி, இது மாதிரியான மகாவீர், இது மாதிரி பெரிய பெரிய ஞானிகள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், நாராயண குரு, இவர்கள்லாம் அதுக்கு வந்தவர்கள். அவேர்னஸ், விழிப்புணர்வை உண்டு பண்ணுவார்கள். இந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் கிடைக்காது. சில பேருக்கு ஏதோ ஒரு வகையில் அது அமைஞ்சு போயிடும். இப்போ ஓஷோ அப்படின்னு இந்தியாவில் ஒரு பெரியவர், அவர் ஸ்கூலுக்கு போகும்போது மரத்தடியில் ஒருத்தர் படுத்திருந்தார். கிழிஞ்சு போன போர்வை போத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் திடீர்னு அவரை கூப்பிட்டார், இங்க வா, நீ யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார். தெரியாது அப்படின்னார். ஆனா எனக்கு தெரியும் நீ யாருன்னு தெரியும், நீ பிற்காலத்துல என்னவா வருவேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு, நீ உன் நிலையை ஒசத்திக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். உன்னால மெடிடேட் பண்ண உட்காந்தா மெடிடேஷன் பண்ண முடியாது. என் போர்வையை எடுத்துக்கோ, இதுல உட்காரு, தினம் ஒரு மணி நேரம் மெடிடேட் பண்ணு, நீ எங்க போறேன்னு பாருன்னார். ஓஷோ பிளைனா சொல்றாரு, எனக்கு ஒரு பெரிய மனுஷன்னு தெரியுது, கண்ணை பார்த்தா ஒளியா தெரியுது, எல்லாம் கரெக்டு, போர்வை நாறுது, நாத்தமா நாறுது, என்கிட்ட கொடுக்குறேங்கிறாரு, நீ உட்காருங்கிறாரு. நான் சொன்னேன், எனக்கு அந்த ஞானமே வேணாங்க, இந்த நாத்தமும் வேணாங்க, எனக்கு இந்த ஞானமும் வேண்டாங்க அப்படின்னு நான் கையெடுத்து கும்பிட்டேன், எனக்கு வேணாங்க அப்படின்னு. சரிப்பா உன் இஷ்டம், ஆனா ஒண்ணு மறந்துடாத, இந்த போர்வை இல்லைனாலும் நீ அடைய வேண்டிய இடத்தை அடைவ, லேட்டா அடைவ, நீ அடைவ ஆனா லேட்டா அடைவ, புரியுதா அப்படின்னு நடந்தது. பின்னால ஓஷோ சொல்றார், நான் ரியலைசேஷனுக்கு கஷ்டப்பட்ட போதுதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு மகான் எனக்கு உதவுறேன்னு சொன்னாரு, நான் அவரை யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா சொசைட்டிக்கு நல்லது பண்ண வந்திருப்பேன். நான் அப்ப மறுத்துட்டதுனால வேற ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒரு 10 வருஷம் பிந்தி போச்சுன்ற. 10 வருஷம் பிந்தி போச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல குரு கிடைக்கிற போது நம்ம பயன்படுத்திக்கிட்டா நமக்கு அந்த அவேர்னஸ் உள்ளுக்குள்ளே இருந்து கிளம்பும், அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். எத்தனையோ மகான்கள் எல்லா மண்ணிலையும் பிறந்திருக்காங்க. நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கங்க, இதுதான் புனித மண் அப்படின்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. இதுதான் இந்த உலகத்தில் மிக சரியான, இது ஒன்று மட்டுமே வழி, நம்பாதீங்க. இவர் மட்டுமே உலகத்தில் உங்களால் வழிபடத்தக்கவர், நம்பாதீங்க. அதாவது இந்த உலகத்துல அவேர்னஸ்ங்கிற விழிப்பு வந்த எல்லாருமே பெரியவங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து வேண்டுமானாலும் ஞானத்தை அடையலாம், எந்த நிலையில வேணுமானாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நிகழலாம். எந்த ரிஜிடான ஒரு ப்ராசஸ்குள்ளேயும் போய் ஒரு கடினமான பாதையில போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்து முனிவர்கள்லாம் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தவம் இருந்தாங்க அப்படிலாம் கதையில எழுதி வச்சிருக்கான். அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
நாம எல்லாரும் போகக்கூடிய சிம்பிளஸ்ட் மார்க்கம் அப்படின்னு சில பேர் வகுத்து கொடுத்தாங்க உலகத்துக்கு. இந்த வழியா நீ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போனேன்னா நல்லது அடைவப்பா அப்படின்னு. புத்தர் கூட நன்னடத்தை, நல்லொழுக்கம்னு 8 கண்டிஷன் போட்டாரு. 8 விஷயங்கள் கண்டிஷன் போட்டாரு. இதை 8 மட்டும் உன் வாழ்க்கையில பின்பற்று, உன் லைஃப் எங்க போகுது பாரு அப்படின்னார். அதே மாதிரி 5 ஒழுக்க பண்பாடு, 2 ஒழுக்க பண்பாடு அப்படின்லாம் மகரிஷி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எல்லாருக்கும் ஒரு வழி சொல்லி இருக்கிறார். இதை நீங்க கத்துக்கணும். கத்துக்கிறதுக்கு எங்க போய் கத்துக்கிறது? ஒரு எளிய ட்ரைனிங் சென்டர் வேணும். இப்ப நம்ம கோயில்களுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், திரும்பி வர்றோம், தவறு கிடையாது. ஆனா ஒரு குருவோட இடத்துக்கு போய் உட்கார்ந்து அவருடைய பாடத்தை கேட்டா என்ன நடக்கும்? அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை, கோவிலுக்கு போனால் ஆறுதல் கிடைக்கும், குருவிடம் வந்தால் மாறுதல் கிடைக்கும். தட் இஸ் த டிஃபரன்ஸ். குரு உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துவார், கோயில் என்ன பண்ணும்? உங்களுக்கு ஒரு ஆறுதல் கோயில் வழங்கும். உங்க அழுகைக்கு, கண்ணீருக்கு. நம்ம சாமியெல்லாம் ரொம்ப நல்ல சாமி, நம்மளை எதிர்த்தே பேசாது. நீங்க எல்லாம் போய் அழுவீங்க, நான் படுற கஷ்டம் நாய்ப்படாது அப்படின்னு பேசாம கேட்டுக்கோம். நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, என் மருமக என்னை கொடுமைப்படுத்துறா, எங்க மாமியார் என்னை சித்திரவதை பண்றா, என் ஹஸ்பண்ட் என்னை அநியாயம் பண்றாரு, என் குழந்தைய என்னை போட்டு இம்சை பண்ணுது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம சாமியெல்லாம் கெட்டிக்கார சாமி, பேசாம இருக்கும். அது இப்படி சும்மா இருந்தாதான் அதுக்கு உண்டியல் வசூல் ஆகும். இப்ப உண்மையில சாமி சொல்றதா இருந்தா என்ன சொல்லணும்? நாயே நிறுத்து, நீ என்னென்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், நீ இத்தனை அநியாயம் பண்ணிட்டு யார் மேலேயோ வந்து பழி போடுறியங்கிற உண்மையை மட்டும் சாமி சொல்லுச்சுன்னு வச்சுங்க, நம்மால் உண்டியல்ல காசு போடுறதை நிறுத்திடுவோம். நம்ம சாமி எல்லாம் பார்த்தது சைலண்டா இருப்போம், நாம பாட்டுக்கு வசூல் பண்ணுவோம், சௌக்கியமா இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆறுதல், கன்சோல். எப்படி ஆறுதல்? சாமி கோயிலுக்கு போட்டு இருந்தால் மனசு திருப்தியா இருக்கு, இருக்கு, உண்மையிலே இருக்கு. அதனால நீங்க என்ன சொல்றீங்க? ஆறுதலா இருக்கு, ஆறுதலா இருக்கு, ஆறுதலா இருக்கு. ஆறுதலை விரும்புகிறவர்கள் கோயிலுக்கு போகலாம், மாறுதலை விரும்புகிறவர்கள் அறிவித்திரு கோயிலுக்கு போகலாம். தட் இஸ் த டிஃபரன்ஸ். உங்களுக்கு எப்பெல்லாம் ஆறுதல் வேண்டியிருக்கோ அப்பெல்லாம் கோயிலுக்கு போங்க, எப்போ மாறுதல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அறிவித்திரு கோயிலுக்கு போங்க. இவ்வளவுதான் என்னுடைய மெசேஜ். என்ன மாறுதல்? நாம வாழ்ற வாழ்க்கை சரியா, நம்முடைய கருத்து சரியா, நம்முடைய கொள்கை சரியா, நம்முடைய அணுகுமுறை சரியா, எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா மேல போறேன். இதே மண்ணுல, அதாவது இதே மண்ணுன்னா இந்த இலங்கை மண்ணுக்குள்ள, ஆனா மலையக பகுதி மக்கள் மத்தியில நினைக்கிறேன், சாமி அப்பாத்துறைன்னு ஒரு பெரியவர் இருந்தார். அந்த சாமி அப்பாத்துறை அவர்கள் வந்து தேயிலை தோட்டத்து பெண்களுக்கு ஒரு சிக்கல் இருந்தது. அங்க தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குற பெண்கள் வந்து பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க, ஃபாதரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நான் சொல்ற ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு நெருக்கடி வாழ்க்கையில, மறுக்க முடியாது, அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க, ஆனா அவங்க எதிர்த்து போராட முடியாது. பிரிட்டிஷர்ஸ் பீரியட் அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் டெலிவரி பார்க்கலாம் அப்படின்னு போனா கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ல முதல்ல என்ன ஃபில்அப் பண்ணும்? ஆஸ்பத்திரியில் ஃபாதர்ஸ் நேம் ஃபில்அப் பண்ணணும். என்ன பண்ணுவாங்க தெரியாது, அப்பா யாருன்னே தெரியாது, எப்படி ஃபில்அப் பண்ணுவாங்க? நிறைய பெண்கள் டெலிவரியில இறந்து போனாங்க, நிறைய பெண்கள் டெலிவரியில இறந்து போனாங்க. அப்போ எல்லாரும் வருத்தப்படுறான், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்கொயரி பண்றான், ஏன் இங்க இருக்கிறவங்களாம் ஆஸ்பத்திரிக்கு வரல, ஏன் தெரியல. வந்தா என்ன பிரச்சனை? ஃபாதர்ஸ் நேம் ஃபில்அப் பண்ண முடியல, என்ன காரணம்? அப்புறம் சாமி அப்பாத்துறை கிட்ட வர்றாங்க, இந்த மாதிரி நம்ம பெண்கள்லாம் இறந்து போறாங்க, எல்லாம் மலையக தமிழ் பெண்கள் இறந்து போறாங்க, டெலிவரியில இறந்து போறாங்க, அப்பா யாருன்னு அப்ளிகேஷன்ல ஃபில்அப் பண்ணணும், வழி இல்லை, நாங்க மிஸ்யூஸ் பண்ணப்பட்ட பெண்கள், தவறுதலா பயன்படுத்தப்பட்ட பெண்கள், என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையாட, அப்பா பேருங்கிற இடத்துல என் பேர் எழுதுங்கடான்னு. நம்புவீங்களா? இன்னைக்கு பல சாமியார் அப்பா ஆக்கிட்டு எழுதாதுன்றான். அதுவே முழு நேர வேலையா வச்சிருக்கான். என் நண்பன் மோகன சுந்தரம் பேசும்போது தான் சொல்லுவான், நீதிபதியை பார்த்து இவன் ஆசீர்வதிக்கிறான், மங்களம் உண்டாகட்டும். நீதிபதி சொன்னார், கேஸே அதுதாங்க, மங்களம் உண்டாயிட்டான்.
அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டேங்கிறான். மான வெக்கம் ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பெரிய மகான் அப்பா துறை, யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு தப்பு பண்ணது கிடையாது, அப்பழுக்கு இல்லாதவர். ஏன்னா இதுக்காக குழந்தைய கொல்லுவாங்களா? அந்த பெண் பிள்ளைகள் சாகலாமா? என்னடா எனக்கு கெட்டு போச்சு. அவர் சொன்ன வார்த்தை சொல்லட்டுமா, எனக்கு ஏதுடா மான அவமானம்லாம் ஒன்றும் கிடையாதுடா, அதனால என் பேர் எழுதுங்கடா. அப்பா பேருங்கிறதுக்கு ஒரு ஆம்பளை பேர் எழுதணும் அந்த இடத்துல, அவ்வளோதானே. அப்ளிகேஷனில் என் பேர் எழுதி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆக சொல்லணும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பா துறை அரெஸ்ட் பண்ணிட்டான். இவ்வளோ குழந்தைக்கு இவர் அப்பாவா? அது தெரிஞ்சுதான் இவருக்கு அப்பா துறைன்னே பேர் வச்சான் போல் இருக்கு. இவ்வளவு குழந்தைக்கு இவர் அப்பாவா? அப்ப இவர் ஒழுக்கம் கெட்ட சாமியாரான்னு என்கொயரி பண்றாங்க. நீங்க அங்க கூட அவருடைய மேன்மையை பார்க்கணும். நீதிமன்றத்துக்கு வந்தாரு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஸ்டேட்மெண்ட், இதற்கு என்ன தண்டனை உண்டோ அந்த தண்டனையை எனக்கு கொடுக்கலாம், ஆனால் அதாவது இதுக்கு ஜெயிலுக்கு அனுப்புறியா அனுப்பு, எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறியா கொடு, ஆனால் எங்கள் பெண்களுக்கு வைத்தியம் பார்ப்பதை மட்டும் நிறுத்திவிடாது. ஏன்னா அவங்க குழந்தைகளோட நல்லா வீட்டுக்கு போகணும். எனக்கு எவ்வளவு வேணாலும் தண்டனை கொடு, எவ்வளவு வேணாலும் அவமானம் கொடு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்கொயரி பண்ணா, சேச்சா இவர் பெரிய மகான், இந்த ரீசனுக்காக அவர் அப்படி கொடுத்துருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே யூ ஒன்ட் பிலீவ், அப்ளிகேஷன்லேருந்து ஃபாதர்ஸ் நேம்ங்கிறத எடுத்துட்டு வெறும் மதர்ஸ் நேம் மட்டும் போட்டா போதும்னு ஆர்டர் போட்டான். மதர்ஸ் நேம் மட்டும் போதும், ஃபாதர்ஸ் நேம்ங்கிறது வேண்டியதில்லை அப்படின்னு ஆர்டர் போட்டான். என்னங்க அர்த்தம்? நான் நல்லா இருக்கணும், ஏன் புகழா இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, என்னால 10 பேர் நல்லா இருக்கணும். இன்னும் அடுத்த வார்த்தை, எனக்கு அவமானமே வந்தாலும் 10 பேர் நல்லா இருக்கணும். இன்னும் அதை விட பெரிய வார்த்தை, மற்றவங்களுக்கு நல்லது பண்றதுக்காக எவ்வளவு வேணாலும் நான் வீணாப்பலாம். எப்பேற்பட்ட மகான்கள், எப்பேற்பட்டவர்கள் இவங்க. வேற ஏதாவது தவம் பண்ணியிருக்கணும் இந்த உலகத்துல போய்? திருவள்ளுவர் பெரிய வித்தியாசமான சிந்தனையாளர். நீங்க இது வரைக்கும் தவம் பண்றதுன்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? மூச்சு பிடிக்கணும், இல்லைன்னா குண்டலினி எழுப்பணும், கண்ணை மூடிக்கிட்டு மூக்கினுடைய ஒரு நுண்ணியை பார்க்கணும். கீதையில சொல்லுது, கண்ணை மூடிக்கிட்டு மூக்கோட ஒரு நுண்ணியை பார்க்கணும் தவம் பண்றதா இருந்தா. அப்படி 100 விஷயம் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் சொன்னாரு, யார் தவம்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு திருவள்ளுவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நம்மை நோக்கி ஒருவர் தகாத சொல் சொல்லுகிற போது அதை பொறுத்து கொள்வதை விட பெரிய தவம் உலகத்தில் இல்லைன்னார். எவ்வளவு பெரிய வார்த்தை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அற்றே தவத்திற்கு உரு, அதான் தவத்துக்கு அடையாளம்னார். எது? நம்மளை யாராவது இழித்து பழித்து ஏதாவது பேசும்போது சொல்லிட்டு போறாங்க, அவனுக்கு அது சந்தோஷம்னா சொல்லிட்டு போறான், இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படின்னு அதை நம்ம ஏத்துக்கிறோம். பார்த்தீங்களா? இன்னொருத்தர் நம்மளை இழித்தும் பழித்தும் பேசும்போது அந்த தவத்துக்கு முன்னாடி இந்த தவம் அதை விட பெரிய தவம். உண்ணாது நோற்பர் பெரியோர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் அப்படின்னார். நோற்றல்னா தமிழ்ல தவம்னு அர்த்தம். இன்னா சொல் நோற்பாரின் பின், அற்றே தவத்திற்கு உரு, அதான் தவத்துக்கு அடையாளம் அப்படின்னு இன்னொரு குறள்ல எழுதுறார். அப்போ ஒரு மாற்றத்தை ஞானிகள் உலகத்துல விதைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ எத்தனையோ வழி இருக்கு கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு. கோயிலுக்கு போகலாம், யாகம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், தவம் பண்ணலாம். இதுல ஏதாவது முழுசா பண்ணி நம்ம சக்சஸ்ஃபுல்லா கடவுளை கண்டுபிடிச்சிட முடியுமா? யாகம் பண்ணலாம். யாகத்துக்கு பசு நெய், சுத்தமான பசுவினுடைய நெய் அப்படின்னு எழுதுறான். இன்னைக்கு பசுவே சுத்தம் இல்லை, கண்டதையும் திங்குது. யாகம் பண்ணி வைக்கிறாங்க பாருங்க ஒரு யாகத்தை. பல பேருக்கு இது தெரியாது. யாகம் பண்றவங்க உப்பு போட்டு உணவு சாப்பிடக்கூடாது, பல பேருக்கு தெரியாது. யாகம் நடத்துறாங்க பாருங்க, அவங்க உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது யாகம் பண்ற போது. ஏன்? உப்பு போட்டு சாப்பிட்டா நாக்கு குழரும், மந்திரம் மாறி போயிடும். அதுக்கு லவண நியமம்னு பேரு. லவணம்னா உப்பு, நியமம்னா ஒழுங்கு. உப்பு ஒழுங்கா உப்பு சாப்பிடாம இருக்கிறதுக்கு லவண நியமம்னு பேரு. இன்னைக்கு நான் யாரையும் குறை சொல்லல. இடது கையால காப்பி சாப்பிட்டுக்கிட்டு இங்க எடுத்து ஒரு யாக நெருப்புல ஒண்ணு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. உங்க ஊர் நல்ல ஊரா இருக்கலாங்க, எங்க ஊர்ல போடுறாங்க. அதாவது இடது கையால இப்படி காஃபி அப்படி சாப்பிட்டுக்கிட்டு வலது கையால யாக நெருப்புல ஒண்ணு போடுறாங்க. இன்னும் சில பேர் தூக்கி சாப்பிட்டாங்க. பொடி இருக்கு பார்த்தீங்களா, பொடியை மட்டையிலேருந்து எடுத்து அப்படின்னு நல்ல மூக்குல போட்டு தேவர்கள் வரைக்கும் போகணுமா அந்த அந்த பொடி. அதை நல்ல மூக்கில் போட்டு அப்படி தேய்ச்சிட்டு அவங்க பாட்டு மந்திரத்தை ஆரம்பிக்கிறாங்க. தப்புங்க.
போதைப் பொருள் பயன்படுத்துவது, காஃபி அருந்துவது, இடது கையால் ஒன்றை எடுத்துக்கொள்வது, நெய் பசுனை இல்லாமல் ஒன்றை பயன்படுத்துவது, உப்பு போட்டு உணவு உண்ணாமல் உப்பு போட்டு உணவு உண்ணுவது, இவை எல்லாமே யாகத்தை பலிக்க விடாமல் செய்துவிடும் எழுதியிருக்கிறாங்க. ஸோ நீங்க யாகத்தை தைச்சு தேடி கீடி கண்டுபிடிக்கலாமா? அது ஒரு மெத்தடு. அது மட்டும் இல்லை, யாக மந்திரம் எவ்வளவு பேருக்கு தெரியும்? உங்க யாராவது யாகம் பண்ணுங்கன்னா உங்களுக்கு யாக மந்திரம் தெரியுமா? தெரியாது. எல்லாரும் யாகம் பண்ண முடியாது. அது ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வேணா யாகம் பண்ணலாம். நம்ம எல்லாரும் அதை பண்ணவே முடியாது. போயிட்டு போங்கப்பா, யாரால பண்ண முடியுமோ நீங்களாம் பண்ணிக்கோங்க, போங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, நீங்க போய் பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம், அது வழியா கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். ரைட்டு. கோயிலுக்கு போறவங்கலாம் சாமியை பார்த்துட்டு வராங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்தவங்க புடவையை பார்த்துட்டு வந்தவங்க எவ்வளவு பேர்? அடுத்தவங்களுடைய வசதியை பார்த்துட்டு வயிறறிஞ்சிட்டு வந்தவங்க எவ்வளவு பேர்? கோயிலுக்கு போயிட்டு 4 பேரை திட்டிக்கிட்டே வெளியே வர்றவன் எவ்வளவு பேர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோயிலில் போய் சுவாமியை நிம்மதியாக பார்த்தோம், நான் மனசை பக்குவப்படுத்தினேன், வெளியே வந்தேன்னா ஒரு 10% கோயில் வழிபாடு மூலமா மனசை பக்குவப்படுத்திட்டு வெளியே வந்தா பெரிய விஷயம். அடுத்தது தபம் பண்ணலாம் அப்படின்னாங்க. தவம் பண்ணா கடவுளை நீ அடையலாம் அப்படின்னாங்க. உட்கார்ந்து தவம் பண்ணணும் எனக்கு கூட நினைப்புங்க, என்னால கீழே உட்கார முடியலைங்க. காலை மடிச்சு உட்காருறது கஷ்டமா இருக்கு. நான் கந்தசஷ்டி திருச்செந்தூர்ல வருஷம் பேசுவேன். நான் கந்தசஷ்டி பேசும்போது ஒருத்தர் எதிரில் உட்கார்ந்துருந்தவர் இன்னொருத்தர் சொல்றாரு, எதுக்கு என் காலை நோண்டுறீங்கன்னு. உட்கார்ந்துருக்கிறவர் எதிரில் அடுத்த ஆளை கேட்கிறாரு, எதுக்கு என் காலை நோண்டுற அப்படின்னார். அது உங்க காலா? என் கால் மரத்து போச்சு, எடுக்கலான்னு பார்த்தேன், வரலையேன்னு பார்த்தா உங்க காலா அது? அதாவது அவர் ரொம்ப உட்கார்ந்ததுல அவர் கால் எது இவர் கால் எது மறந்தே போச்சு. புத்தர் 7 வருஷம் தவம் பண்ணார்னு எழுதியிருக்கிறாங்க தெரியுங்களா? 7 வருஷம். திருமூலர் பல வருஷம் தவம் பண்ணார் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஞானிகள் ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ வருஷம் தவம் பண்ணான்னு எழுதியிருக்கிறாங்க. நாமளும் தவம் பண்ணலான்னு நினைக்கிறோம், முடியல. எப்படி உட்கார்ந்து இருக்கிறது? சேர்லயே நம்மளால உட்கார முடியலையா? இங்கே சாஞ்சு அங்கே சாஞ்சு அடுத்தவங்க தோல் மேலே சாஞ்சு இந்த பக்கமாக பண்ணி காலை நகர்த்தி இந்த ஆள் எப்போ முடிப்பான் எப்போ வீட்டுக்கு போகிறது எல்லா அவஸ்தையும் நமக்கு இருக்க. நம்மளால சேர்ல 1/2 மணி நேரம் உட்கார முடியல. நீங்கள் தவம் பண்ணுறேன்னு போய் நம்ம ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் புளிய மரத்தல்ல உட்கார்ந்துருந்தார் பல வருஷம் ஆச்சுங்களா. தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் ஆலமரத்தில உட்கார்ந்துருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு ஞானி ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணாங்க. நம்மளால இப்ப முடியுங்களா தவம் பண்றது? மகரிஷி மார்க்கத்தில் தவத்தை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால தான் அதுக்கு பேரு சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, SKY. ஏன்னு கேட்டா அந்த பழைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா, லெங்தி ப்ராசஸ் தவத்துக்கு, நவ் இட் இஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். அது தப்புங்கிறது மகரிஷியோட கொள்கை இல்லை. பழைய முனிவர்கள் பண்ணின மெத்தடு இன்னைக்கு நடக்காது. சார், யூ ஒன்ட் பிலீவ், நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிற போது எனக்கு டைஃபாய்டு வந்தது. டைஃபாய்டு வந்த போது எனக்கு ட்ரீட்மெண்ட் 41 நாள். 41 நாள் பெட்டில் படுக்க வச்சு, ஸ்கூலுக்கு போக விடாம, சாப்பிட விடாம, கஞ்சி தண்ணியை கொடுத்து, மருந்து மாத்திரைன்னு கொடுத்து 41 நாள் டைஃபாய்டுக்கு. இப்போ எங்கள் ஊரில் டைஃபாய்டுன்னு சொல்லுங்க, ஆஸ்பத்திரியில் போங்க, உங்களுக்கு காலையில் ஒரு இன்ஜெக்ஷன், மத்தியானம் ஒரு இன்ஜெக்ஷன், ராத்திரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வரும்போதே சரவண பவனில் சாம்பார் வடை சாப்பிட்டே வரலாம். வடை டைஃபாய்டாவது ஒன்றாது, தூக்கி அந்த பக்கமாக வை அப்படின்னு. சாயங்காலம் நீங்கள் வீட்டுக்கு வரும்போதே சரவண பவனில் நிறுத்துப்பான்னு சொல்லி சாம்பார் வடை சாப்பிட்டு நாங்கள் வந்துக்கிட்டே இருப்போம். 41 டேஸ் கொடுத்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போய் இப்போ என்ன ஆகி போச்சு, 40 ஹவர்ஸில் ஒன்றை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு அட்வான்ஸ் ஆகி போச்சு. எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச்டு. அப்போ தவம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் பிளைனா கேட்கிறேன், புத்தரை மாதிரி 7 வருஷம் உங்களால ஒரே இடத்துல உட்கார முடியுமா? 1000 வருஷம் முனிவர்கள்லாம் உட்கார்ந்துருந்தாங்க அப்படிலாம் படிக்கிறோம். இஸ் இட் பிராக்டிகலி பாசிபிள்? அப்ப இந்த உலகத்துல என்ன பண்ணலாம்? யாகம் பண்ணி மந்திரம் சொல்லலாமா, தவம் பண்ணலாமா, பூஜை பண்ணலாமா, கோயிலுக்கு போகலாமா, எத்தனையோ வழி இருக்கு. மகரிஷி என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு கேட்டா, பல பெரியவர்கள், வள்ளலார், அவருக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்கள், வள்ளலார்
அவருக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்கள், பெரிய அருளாளர்கள், எல்லா சித்தர்கள், அவங்களுடைய அருள் ஆசியினால ஒரு சிம்பிளிஃபைடு மார்க்கம் எல்லாத்தையும் இன்னைக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துடணும். எப்படி கொடுத்துறது? உடம்புக்கு ஒரு பயிற்சி வேணும். பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உலகத்தில் எல்லாத்தையும் விட. அந்த பிசிக்கல் ஃபிட்னஸை உண்டாக்குறதுக்கு எளிய முறை உடற்பயிற்சி அப்படின்னு ஒன்று கற்றுக் கொடுத்துட்றாங்க. உங்கள் கை, விரல், கால், கண் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து உங்களுடைய அமைப்பு, உடம்புல இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியதை ரிலீஸ் பண்ணி நீங்கள் டெய்லி அதை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்து பேசிக்கலாக நோய் வருதுலேருந்து உங்கள் ஹெல்த்து காப்பாற்றப்படும். இந்த எளிய முறை உடற்பயிற்சியை கற்றுக் கொடுப்பாங்க முதல்ல. அதுக்கு அடுத்த ஆப்பில் என்ன பண்ணுவாங்க, குண்டலினிக்கு ஒரு இனிஷியேஷன் கொடுப்பாங்க. அந்த குண்டலினி மூலமாக மேலே ஏற்றி சிம்பிளாக தவத்தை முடிச்சிட வேண்டியது. தினம் அன்னன்னைக்கு நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஒரு காலத்தில் சமையல் அப்படின்னு சொன்னால் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆகும். இப்பெல்லாம் சமையல்னு சொன்னால் ஒரு சீரியலுக்கும் இன்னொரு சீரியலுக்கும் நடுவில் முடிச்சிடணும். அப்புறம் அதை மிஸ் பண்ணிட்டா, ஞானம் போயிட்டா நம்ம அப்புறம் என்ன பண்ணுறது? மாரிமுத்து செத்து போன போதே எங்கள் ஊரில் பல பேர் செத்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சீரியல் மிஸ் பண்ணிட்டா அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால டைம் வச்சுருக்குறோம் நாங்கள். அரை மணி நேரத்துக்குள்ள மிக்சி, குக்கர் எல்லாம் வந்த உடனே எல்லாம் டக்கு 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 டக்குன்னு எழுதி போட்டு ஒரு 1/2 hourல உங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து போச்சு. அதே மாதிரி உங்களுடைய மனசை கட்டுப்படுத்தி உங்களுடைய ஞான நிலையை மேலே தூக்கி ஒரு நாள் முழுக்க வேண்டிய ஸ்ட்ரென்த் முழுவதையும் கெயின் பண்ணி அன்னைய பொழுத பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு கேப்சூல்ஸ் ஃபார்மில் மகரிஷி கண்டுபிடிக்கிறார். தட் இஸ் கால்டு மனவள பயிற்சி. அது ஒரு கேப்சூல். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு B12 டேப்லெட் போட்டுக்கிற மாதிரி ஒரு நாள் அந்த கிளாஸ் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அன்னைய பொழுது உத்தமமாக போயிடும். நீங்கள் நிரந்தரமாக முனிவராக இருப்பீங்கன்னு கேரண்டி கிடையாது. ஏன், மனவளக்கலை மன்றத்துக்குள்ளேயே எவ்வளவு தகராறுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எதையும் எனக்கு ஒளிவு மறைவே கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன், அன்னன்னைக்கு உங்களை பியூரா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்னைய தேதிக்கு, அதாவது இன்னைக்கு ஒரு கொலை பண்ணாம நீங்க தப்பிப்பீங்க, இன்னைக்கு யாரையும் துன்புறுத்தாம போயிடுவீங்க, இன்னைய தேதிக்கு யாரையும் கஷ்டப்படுத்தாம இந்த பூமியில வாழ்ந்துருவீங்க. போதாதா? இப்ப எல்லாம் டே டு டே பேசிஸ் அப்படிங்கிற மாதிரி அன்னன்னைக்கு நம்மளை பியூரிஃபை பண்ணிக்கிட்டே போயிட்டா முடிஞ்சு போச்சு. 365 நாளும் செஞ்சிட்டோம்னா ஒரு 20-25 மினிட்ஸ் நம்மளை நாமே சரியான பாதைக்கு கொண்டு போயிடலாம். இட் இஸ் எ வெரி லெங்தி ப்ராசஸ். பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். நேற்றுக்கு நான் வந்த உடனே எனக்கு 3 நாள் முன்னாடி வரைக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நம்பவே மாட்டாங்க யாரும். 3 நாள் முன்னாடி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நேற்று கொஞ்சம் எனக்கு தெளிவாக இங்கே வந்து இறங்கின உடனே வாங்க எல்லாரும் ஒரு 50 பேரை வர சொல்லுங்கள், எல்லாரோடய டிஸ்கஷன் ஒன்று பண்ணுவோம், சும்மா பொழுது போகணுமே, வர சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன், கோடியாக சம்பாரிச்சிட்டா சந்தோஷமாக இருப்போமா? கோடியாக பணம் வச்சாச்சு, சந்தோஷமாக இருப்போமா உலகத்தில்? எனக்கு நம்ம அப்படி தெரியல. அம்பானி எங்கள் ஊரில் நிம்மதியாக இருக்கிறதே தெரியல. உங்கள் ஊர் அம்பானி யாருங்கிறதும் எனக்கு தெரியல. ஏன்னா உங்க ஊர்ல நிறைய அம்பானி இருக்காங்க, அதனால எனக்கு தெரியல. எனக்கு எங்க ஊர்ல அம்பானி தான் இன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய பணக்காரர், ஏகப்பட்ட பணத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அம்பானி பணத்தை எவன் வச்சிருக்கிறாங்கிறது வேற. இப்படி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. என்னுடைய ஒரே கொஸ்டின், நீங்க ஒரு 100 கோடி ரூபாய், 200 கோடி ரூபாய், 300 கோடி ரூபாய் சேர்த்துட்டா நிம்மதியா இருப்பீங்கன்னு அர்த்தமா? நான் நேற்றுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். நான் எப்போவுமே யாரையும் பேர் சொல்லி சொல்கிறதில்ல, இருந்தாலும் எங்கள் ஊர் சூப்பர் ஸ்டார் சொன்னார், நான் எவ்வளவோ சம்பாரிச்சிட்டேன் ஆனால் நிம்மதியாக இல்லைன்னாரு, ரொம்ப வருத்தமாக இருக்கேன்னாரு. அதனால பேசுகிறேன். அவரை குறை சொல்கிறது என்னோட நோக்கமே இல்லை. அவர் சம்பாதிச்சாரு, எனக்கு என்ன வைத்திருச்சல, அவர் கஷ்டப்படுறேங்கிற போது நான் சொல்கிறேன். எனக்கு புரியவே இல்லை. இவர் அளவு சம்பாதிச்சா நான் சௌக்கியமாக இருப்பணும்னு நினச்சேன். அந்த ஐடியாவை அன்றைக்கே விட்டேன். ஓ, இவ்வளோ சம்பாதிச்சாலும் இவர் கஷ்டப்படுவார் போல் இருக்குது. ஏன் ஓப்பனாக சொல்கிறார் பப்ளிக் மீட்டிங்கில், நான் ஐ எம் நாட் ஹாப்பி, ஐ எம் வெரி அன்ஹாப்பி, என்னால் இன்னும் திருப்தியாக இருக்க முடியல, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறார். நான் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணல, அவரை விமர்சிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல, உங்களுக்கு புரிய வைக்கிறது. 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சு விட்டதுனாலேயே ஒருத்தன் ஹாப்பியாக இருக்க முடியுமா அப்படின்னா இல்லை. எங்கள் வாரியார் சாமி ஒரு கதை சொல்வார். நேராக பாருங்க, இவர் 100 கோடி சம்பாதிக்கிற லேட்டஸ்ட் மனுஷன் எங்கள் ஊரில். 100 வருஷத்துக்கு முந்தின கதை எங்கள் வாரியார் சாமி சொல்கிறார்.
வாரியார் என்ன சொல்றாரு, ஒரு அரசர் நிறைய பணம் வச்சிருக்கிறாரு, செல்வம் வச்சிருக்கிறாரு. ஆனா ஆல்வேஸ் எப்பவுமே வருத்தமா இருக்கார், வேதனையா இருக்கார். அவர் ரொம்ப சோகத்தில் இருக்கிறதுனால என்ன பண்றாரு, அமைச்சரை கூப்பிட்டு இந்த ஊர்ல யார் சந்தோஷமா இருக்கான்னு பார்த்துட்டு வைப்பாருன்னு. அந்த அமைச்சர் போய் ஒரு ஆளை பார்த்தாரு. அவன் வயல் மேட்டில் அவ்வளவு ஜாலியா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு உழுதுகிட்டு வைக்கோ மேட்டில் போய் வைக்க போரில் போய் படுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டுலாம் உட்காந்துருக்கிறான். இது உண்மைங்க. யார் வாய் விட்டு பாடுறாங்களோ அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு அர்த்தம். மேடையில் இல்லை, தனியா இருக்கும்போது யார் வாய் விட்டு பாடுறாங்களோ அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். சைக்காலஜியில் சைக்காட்ரிஸ்ட் கேட்பார், என்ன கேட்பார் தெரியுங்களா, கொஞ்சம் சரியா தேருதா தேரலையான்னு, எப்போவாவது அவங்களா பாடுறாங்களான்னு கேட்பார். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? நான் 90% சைக்காட்ரிஸ்ட் தெரியுமா. அவங்களுக்கு டவுட் வந்தால் என்ன கேட்பாங்க. ஐ எம் நாட் ஜோக்கிங், தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் நாட் தர் கிளைண்ட், பட் தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு சொல்ல வரேன், ஒருத்தர் சும்மா கல்ல அவனாவே பாட ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும்னு அர்த்தம். கற்பனையே கிடையாது. தேவாரமா இருக்கலாம், திருவாசகமா இருக்கலாம், இல்லை பழைய எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி கணேசன் பாட்டா இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். நீங்களே வாயை முணுமுணுத்து ஏதோ ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மனசுல பாரம் இல்லைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் விஷயம். இவன் வயக்காலில் மேட்டு மேல வைக்கோல்ல படுத்துக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான். மந்திரி பிடிச்சிட்டான். வா வா, எங்க மகாராஜா ஒன்னதான் தேடினாரு, ஜாலியா இருக்கிற ஆளு யாருன்னு கேட்டவர் சொன்னாரு. கூட்டு போனான். இவர் அரசர் கேட்டாரு, நான் வருஷத்துக்கு பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறேன், என்னாலே சந்தோஷமா இருக்க முடியல, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, சந்தோஷமா இருக்க. அவன் இப்படி யோசிச்சுட்டு சொன்னான், எனக்கு ஒரு நாளைக்கு 8 அணா கூலிங்கோ. அந்த காலத்து கதை, பழைய கதை. ஒரு நாளைக்கு எனக்கு 8 அணா கூலிங்கோ. 8 அணா கூலியில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேங்க. என்னுடைய 4 தர்மங்களையும் சரியா பண்றேன். 4 தர்மமா? 8 அணா இல்லையா? என்ன 4 தர்மம், எப்படி சரியா பண்றேன்? அவன் சொன்னான், இது பாருங்க, நான் நல்ல சௌக்கியமா இருக்கிறேன், என் குடும்பத்துக்கு தர்மம் பண்றேன், நான் மற்றவங்களுக்கு தர்மம் பண்றேன், எதிர்காலத்துக்கு சேமிச்சு வைக்கிறேன், நான் இன்னும் ஒண்ணு என்ன கடனை அடைக்கிறேன். அப்படியே தலை சுத்தி போச்சு இந்த மகாராஜாவுக்கு. ஒரு கவர்மெண்ட் கடனை அடைச்சா மக்களுக்கு சோறு போட முடியாது, மக்களுக்கு சோறு போட்டா கடனை அடைக்க முடியாது. இப்ப மகாராஜா யோசிச்சாரு, இவன் கடனை அடைக்கிறேங்கிறான், நான் தர்மம் பண்றேங்கிறான், தானும் சௌரியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேங்கிறான், எதிர்காலத்துக்கு வேற சேமிக்கிறேங்கிறான். எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஸ் டியூஷன் எடு, எப்படி கவர்மெண்ட் ரன் பண்ணணும்னு எனக்கு சொல்லிக் கொடு, நீ எப்படி நாளையும் ஒழுங்கா பெர்ஃபெக்டா பண்ற. அவன் சொன்னான் பாருங்க, 8 அணால 2 அணா நாங்க பிரிச்சுக்கிறேன், எங்க அப்பா அம்மாவுக்கு நான் சாப்பாடு போடுறேன், அதான் கடனை அடைக்கிறேன். ஏன் பெத்த கடன், அவங்க எனக்கு சோறு போட்டாங்கல்ல, அவங்களை வீட்டில் உட்காத்தி வச்சு அவங்களுக்கு அந்த கடனை அடைச்சிடுறேன். ஓ, இதான் லோன் ரீபேமெண்டா? ரைட். நீ என்ன பண்ற, 2 அணா எங்க சாப்பாடு, வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறோம்ல, அதனால எங்க சாப்பாடு முடிஞ்சு போச்சு. அப்புறம் 2 அணா தர்மம் பண்றேன்னா. எப்படி நான் தர்மம் பண்றேன்னா, என் சகோதரி விதவை ஆயிட்டா, விடு ஆயிட்டா, அவளை வீட்டில் உட்காத்தி வச்சிருக்கிறேன், நான் தர்மம் பண்ணணும்னு அன்னதான சத்திரமா வைக்க முடியும்? நான் தர்மம் பண்ணணும்னு சொல்லி கோயிலில் போய் அன்னதானமா போட முடியும்? நான் தர்மம் பண்றேன்னு சொல்லி கோயிலில் போய் தங்க காப்பா வைக்க முடியும்? என் 8 அணால 2 அணா என் சகோதரிக்கு சாப்பாட்டுக்கு, அவ புள்ள படிக்கிறதுக்கு வேண்டிய வசதிக்குன்னு என் சகோதரிக்காக நான் 2 அணா செலவு பண்றேன், அதுக்கு மேல ஒரு தர்மம் எனக்கு இல்லை அப்படின்னா. பலே பலே பலே. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபியூச்சர் சேவிங்ஸ், நீ என் பிள்ளைக்கு சோறு போடுறேன், அதுங்க பிற்காலத்தில் என்னை காப்பாற்றும். அப்ப என் பிள்ளைங்களுக்கு நான் போடுற அந்த 2 அணா என்ன ஆச்சு? ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட். அது எங்க அப்பா அம்மாவுக்கு போடுறது, சாப்பாடு போடுறது, பழைய கடனை அடைச்சாச்சு. நான் சாப்பிடுறது, என் லைஃப் நடக்குது. என் சகோதரிக்கு போடுறது, நான் தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். என்னுடைய குழந்தைகள் சாப்பிடுறது, என் ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்றேன்னு அர்த்தம். 8 அணாக்குள்ள நான் 4 கடமையை பெர்ஃபெக்டா பண்றேன்னா. உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சா?
எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பதை பொறுத்து உன் சந்தோஷமும் தர்மமும் முடிவாகவில்லை. அதை எப்படி பார்க்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய நிம்மதியும் நிறைவும் வாழ்வும் அமைந்திருக்கிறது. சரி, இவனுக்கு எப்படி அந்த ஏட்டம்? மனமது செம்மைப்பட்டது. என்ன மனம் செம்மை? அப்பா அம்மாவை காப்பாற்றணும். எங்க சகோதரி விதவை ஆயிட்டான்னு நான் தெருவில் விட்டுற முடியாது, அவளையும் நான் தான் காப்பாற்றணும். என் குழந்தைங்களுக்கு படி இழக்க வேண்டிய வேலை என்னோடது, நான் விட முடியாது. என்னை நம்பி என் மனைவி வந்தா அந்த மனைவியும் நானும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வீடு வேணும், அதையும் நான் பார்த்துக்கணும். பாருங்க, 8 நாளுக்குள்ள இவனால எல்லா விஷயத்தையும் தர்மம் பண்ண முடியுது. 8 கோடி 8000 கோடி வந்தாலும் ஒரு கவர்மெண்டால தர்மம் பண்றோன்ற திருப்தியோட இருக்க முடியல. எங்களுக்கு கடன் இருக்கு, வருத்தம் இருக்கு, சோகம் இருக்கு, என்னமோ ஒரு இருக்கு வச்சு. நான் அதுக்கு தான் அந்த நடிகருடைய உதாரணம் சொன்னேன். அவர் ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபாய் வாங்குறாரு, பட் he is unhappy. அன்ஹாப்பினா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். he is so sad. சேடுங்கிறது கூட எனக்கு வருத்தம் இல்லை. he is going to Himalayas for peace. எனக்கு புரியல, அங்கேயா புளியங்காய் காய்க்கிற மாதிரி ஹிமாலயாஸ்லயா பீஸ் காய்க்குது? My intention is not to insult him, but I want to educate him. My intention is not to insult him, but I want to educate him. எனக்கு இமயமலைக்கு போனாதான் நிம்மதின்னு சொன்னா அவர்கள் சரியான பக்குவம் இல்லாதவர்கள். நிம்மதி இமயமலையிலிருந்து உருகி ஓடி வருவதில்லை. நிம்மதி உன் உள்ளத்திலிருந்து தான் புறப்பட்டாக வேண்டும். உன்னை சரியாக ஆக்காத வரை இமயமலையும், இந்த வார்த்தையை குறிங்க, நீ சரியாக இல்லாத வரையில் இமயமலையும் ஒரு சஹாரா பாலைவனம் தான். நீ சரியில்லை என்றால் இமயமலையும் ஒரு சஹாரா பாலைவனம் தான். வெப்பம் கொதிக்கும், சுட்டு எடுத்துரும். நீ இல்ல ஒன்ன மாத்திக்கணும். இமாலயாஸ் போயிட்டா நான் வந்து தெரிஞ்சிட முடியுமா? கொஞ்சம் யோசிக்கணும். அங்க போனா புனிதமானதா, இங்க போனதா புனிதமானதா, அங்க போற எங்க ஓடினா என்ன? ஒன்ன தூக்கிட்டு தானே ஓடுற. உன்னை என்ன வீட்டுல விட்டுட்டா நீ ஓடிட்டு? எங்க போனாலும் உன்னை தூக்கிட்டு போற. உங்களுக்கு தான் ஒரு பிசாசு வருது கூடவே. எது? நாம தான். நீங்க உலகத்திலேயே ரொம்ப அதிகமா நினைக்கிற ஆள் யாரு? நீங்க உலகத்திலேயே ரொம்ப அதிகமா நினைக்கிற ஆள் யாரு? நீங்க பதில் சொல்ற வரைக்கும் எனக்கு ரெஸ்ட். நீங்க உலகத்திலேயே ரொம்ப அதிகமா நினைக்கிற ஆள் யாரு? காதலன் காதலி, பொய். கணவன் மனைவி, இல்லவே இல்லை, சான்ஸே இல்லை. நண்பர்கள், பிள்ளைகள். நீங்கள் எப்போதும் அதிகமாக நினைப்பது உங்கள் எதிரிகளை பற்றி தான். இதை ஒன்ன புரிஞ்சுக்கணும். நீங்க 24 hours உங்க கையில கொடுத்தா 24 hours உங்க எதிரியை பத்தியே யோசிச்சு உங்களை நாசமாக்கிக்குவீங்களே ஒழிய உங்களுக்கு அவங்கள பத்தி யோசிக்காம இருக்க தெரியாது. இந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வாங்க. என்ன? என் எதிரியை பத்தி நான் யோசிக்கிறது கிடையாது. என் எதிரியை பத்தி நான் யோசிக்கிறதே கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை உங்களால முடியுமா? ஏன்? நம்ம மனசு அமைதி இல்லாம போறதுக்கு காரணம், துன்பப்படுறதுக்கு காரணம், கோவப்படுறதுக்கு காரணம், வெறுப்பாறதுக்கு காரணம், டிப்ரெஸ்டா போறதுக்கு காரணம், ஏன் இன்னும் சொல்ல போனா பைத்தியம் முடிச்சு சுத்துறதுக்கு காரணம் எல்லாமே என்னன்னா, நம்ம மைண்ட் எப்ப பார்த்தாலும் நம்ம எதிரியவே சுத்தி 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 வரும். பானா என்னமோ அவனை போய் நம்ம எதிரியா ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மைண்ட்ல எப்ப பார்த்தாலும் நினைக்கணுமா? அவன் என்ன எதிரியா நினைச்சிட்டு போறான். சார், மகாபாரதம் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். கம்சன் ஒருத்தன் கிருஷ்ணனை எதிர்த்து பேசுறான், சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம எதிரியை வெறுப்பேற்றுறதுக்கு பெஸ்ட் வழி கோபப்படுவதல்ல, சிரிக்கிறது. சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் அவன் பாட்டுக்கு, அவனோடு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். சிரிக்க சிரிக்க அவனுக்கு இன்னும் கோபம் வருது. நின்னா இவ்வளவு திட்டுற, நீ சிரிக்கிறியன்னா மறுபடியும் சிரிக்கிறான். எதுக்கு சொல்ல வரேன்? கம்சன் 24 மணி நேரம் யாரை நினைச்சுக்கிட்டு இருந்தான்? சிசுபாலன் 24 மணி நேரம் யாரை நினைச்சுக்கிட்டு இருந்தான்னா கண்ணனையே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணா எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போங்க. உங்கள் எதிரிகளை நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்க மகிழ்ச்சியை யாராலையும் குலைக்கவே முடியாது. இதுக்கு என்ன பேரு? மனமது செம்மைப்பட்டார். இதான் மனமது செம்மைப்படுவது. ஏன்? எனக்கு எதிரின்னு யாருமே இல்லைப்பா. என்ன எனக்கு எதிரி? அவன் 7ஆம் தேதி போறான், நான் 8ஆம் தேதி போறேன்.
அதில் கூட நான் ஜாக்கிரதையாக இருக்கேன். அவனை 7 அனுப்பிச்சுட்டு 8 போகிறதா தான் இருக்கு. மாற்றி போட்டுங்க. நான் 7ஆம் தேதி போகிறேன், அவன் 8ஆம் தேதி போகிறான், அவ்வளோதானே சார். எங்கள் ஊரில் எதிரெதிராக நின்று சண்டை போட்டவங்கெல்லாம் ஒவ்வொரு ஆளாக போல என்ன பண்ணிட்டாங்க, வாரிட்ட போட்டாங்க எல்லாத்தையும் இல்லையே. 24 hours ஒரு எதிர்ப்பை நினைச்சே மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி சந்தோஷமா இருக்கிறது? அப்ப மனசு என்ன பண்ணணும்? எதிரிகளை நினைத்து கொண்டே இருப்பதால் நம்முடைய அமைதி போயிடுது. மனம் அது செம்மைப்பட்டால்னா சில விஷயங்கள் நமக்கு வேண்டியதில்லை. எதிரியை மறன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுங்களா? எதையாவது நீங்க மறக்கணும்னு நினைச்சா அது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அவங்க நான் எதிரியே இல்லை அப்படின்ட்டு நீங்க போனாதான் சந்தோஷமா இருக்கும். இது லைஃப்ல ஒரு பெரிய டீச்சிங். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு முன்னே பல பெரியவங்க சொல்லியிருக்காங்க, எதையாவது உன்னை மறக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 24 hours அதான் ஞாபகத்தில் இருக்கும். பழமொழி சொல்லுவான், குரங்க மறந்துட்டு மருந்து சாப்பிடுன்னா. குரங்க மறந்துட்டு மருந்து சாப்பிடுன்னா. இப்போ பாத்ரூம்குள்ளே போனால் 100 குரங்கு உட்காந்துருக்கும். பூஜை அறைக்குள்ளே போனால் 200 குரங்கு உட்காந்துருக்கும். எங்கே போனாலும் ஏன்னா அதை மறன்னா பார்த்தீங்களா, அது கரெக்டாக ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ புரிஞ்சுக்கங்க, நீங்கள் எதையுமே மறக்க முடியாது, எதையுமே மறக்க முடியாது. எதையாவது நல்லதை நினைச்சுக்கிட்டே இருந்தாதான் மறக்க வேண்டியது மறக்கமே ஒழிய ஒன்ன மறக்கணும்னு நீங்க பிளான் பண்ணி மறக்கவே முடியாது. நீங்க நினைக்க வேண்டிய ஒரு நல்லதை நினைப்பதன் மூலமாக மட்டும்தான் நாம் இந்த உலகத்துல நினைக்க வேண்டியதை நினைப்பதன் மூலமாக மட்டும்தான் நாம மன அமைதி பெற முடியும். சரி, நிறைய பெரியவங்க வந்தாங்க, நிறைய உண்மைகளை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா நிறைய உண்மைகளை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்களே, நாம தேட வேண்டியது என்ன, கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தில் இருக்கு, அது வேற உழுந்துகிட்டே இருக்கு. அது சொல்லிட்டு அந்த புத்தகத்தை அப்புறம் உழுந்தாலும் நம்ம கவலை கிடையாது. முதல்ல நம்ம நிம்மதிக்கு எதெல்லாம் இடைஞ்சலா இருக்கோ அது முடிச்சுடணும். இது ஒரு புஸ்தகம். ரமண மகரிஷியை ஒருத்தர் பார்க்க போறார். ரமண மகரிஷி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு பக்தர் ரமணரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? எவ்வளவு கேள்வி பாருங்க. எல்லாரும் கேட்போம், நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? இதுக்கு ரமணர் பதில் என்ன? அதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா? நீ அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறியா அப்படின்னு. ஆம், நீங்கள் கடவுளை பார்த்திருந்தால் நானும் அவரை காண்பதற்கு உதவி செய்ய வேண்டுகிறேன். நான் கடவுளை காண விரும்புகிறேன் என்று சொன்னீர்களே, அவர்கிட்ட கேட்கிறார், நான் கடவுளை காண விரும்புகிறேன் என்று சொன்னீர்களே, அப்படி சொல்லுகிற நான் யார் என்று கண்டுபிடித்தீர்களா? நான் அவரை பார்க்க வேணும்னு சொன்னீங்களே, அந்த நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ரமணர் திருப்பி கேட்டார், நீங்கள் யார் என்பதை சொல்லுங்கள். உடனே அவர் பேர் சொல்றார், என் பெயர் தேவதத்த சர்மா. இது உங்கள் பெயர், அது உங்கள் பெயர், நீங்கள் யார்? இப்படி யோசிக்கிறாரு. நான் சர்மா என்று முன்னரே சொல்லிவிட்டேனே, நான் ஒரு பிராமணன், அது உங்கள் ஜாதியின் அடையாளம். ஆனால் நீங்கள் யார்? அடுத்த கேள்வி கேட்கிறார், ஆனால் நீங்கள் யார்? நான் ஒரு கல்லூரி விரிவுரையாளர், அது உங்கள் வேலை. நீங்கள் யார் அதை சொல்லுங்க. அது வேலை பார்க்கறத சொல்றீங்க, பேரை சொல்றீங்க, ஜாதியை சொல்றீங்க, ஆனா நீங்க யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் யார்? அவர் சொல்றார், நான் ஒரு மனிதன், அது உங்கள் பிறப்பு, உடம்பின் அமைப்பு. நீங்கள் யார்? ஒரே அடியா அதே கேள்வி திருப்பி திருப்பி கேட்கிறார் ரமணர். நீங்கள் யார்? இவர் சொல்றார், நான் ஒரு ஆண், அது உங்கள் பால் அடையாளம், ஜெண்டர் ஒரு அடையாளம் புரிய வைத்தது. ஆனா என்னுடைய கேள்வி எளிமையானது, கடவுளை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர் யார்? பதில் சொல்லுங்க. பக்தர் கடைசியா முடிக்கிறார், என்னை எனக்கு தெரியாது போல் இருக்கிறது, என்னை எனக்கு தெரியாது போல் இருக்கிறது. அடுத்த கேள்வி ரமணருடையது, நீங்கள் யார் என்றே உங்களுக்கு தெரியாத போது கடவுளை எவ்வாறு உங்களால் புரிந்து கொள்ள முடியும்? தேடுகிறவன் யார் என்றே தெரியாத போது தேடப்படுகிற பொருளை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று நீங்கள் யோசித்ததே இல்லையா? அவர் இப்படி யோசிக்கிறாரு. நீங்கள் யார் என்றே அறியாத போது கடவுளை எவ்வாறு புரிந்து கொள்வீர்கள்? அடுத்த வார்த்தை, கடவுளை உணர வேண்டுமானால் முதலில் உங்களை பற்றி நீங்கள் அறிய வேண்டும்.
நீங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் கடவுள் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். கடவுளை அறிய விரும்புவது யார் என்று முதலில் போய் தேடுங்கள். கடவுளை தேடுற ரைட்டு, கடவுளை தேடுகிற நீ யாருங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிட்டு என்கிட்ட வந்து சொல்லு, புறப்பட்டு போனார். இதை தான் உண்மையான குரு நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நீ போய் கடவுளை பாரு, கடவுளை கும்பிடு, கடவுளை தேடு அப்படின்னா இதுதான் கடவுளாங்கிறது எனக்கு ப்ரூஃப் கேட்பேன்ல. ஏன்னா 6 பேர் 6 சொல்றான், 8 பேர் 8 சொல்றான், 1000 பேர் 1000 சொல்றான். இன்னைக்கு உங்களுக்கு நீங்க பாக்குறீங்க, உலகத்துல ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. எல்லாமே பேஸ்ட் ஆன் ரிலிஜன்ஸ் தான், மீனிங்லெஸ் ரிலிஜன்ஸ் தான். யோசிச்சு பார்த்தா அப்ப நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அதுல? அப்போ கடவுளை அடைய விரும்புகிற நான் யாருங்கிற கேள்வியை நீங்க கேட்டாதான் அது அந்த நானை நோக்கி உங்க பயணம். அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? நீங்க சர்ச்சிங் அவுட் சைட், வெளியில போய் தேடுறீங்க. இங்க இருந்து அங்க போய் பார்க்கலாமா, அங்க போய் பார்க்கலாமா, திருப்பதிக்கு போய் பார்க்கலாமா. மனவளக்கல மன்றத்தில் இருக்கிறவங்களே திருப்பதிக்கு போறாங்க. போங்க, யாரு வேண்டாம், பெருமாளுக்கு லாபம். நான் யாருக்கும் வெக்கப்பட்ட ஆள் கிடையாது. எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்துருவேன். அதெல்லாம் எனக்கு கிடையாது. கொடுங்க. நீங்க போறத நான் குறை சொல்லல, ஆரம்பத்துல போலாம். எப்பவுமே அதே பண்ணிக்கிட்டு இருந்த இந்த கார்த்திகா குழந்தை வந்திருக்கு, விரல் சூப்புச்சுன்னா தப்பு கிடையாது. முருகான் விரல் சூப்பரா இருந்தா மன்னிக்க முடியுமா? அது குழந்தை, அதனால அப்படி இருக்கும். வளர்ச்சி நமக்கு. அப்ப மனிதன் தேடணும், மேல 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 தேடணும். தேடுகிற போது என்ன வரும்? மெய்ப்பொருள் வசப்பட தொடங்கும். இப்போ நான் மந்திரத்துக்கோ கோயிலுக்கோ எதிரானவன் அல்ல. முதல்ல மனமது செம்மைப்பட்டால்ங்கிற பாட்டு தலைப்பு வரி அது. இந்த தலைப்பு எதுலேருந்து எடுத்தது தெரியுமா? இந்த மனமது செம்மைப்பட்டால்ங்கிற வார்த்தை எதுலேருந்து எடுத்தது தெரியுங்களா? அகத்தியர் ஞானம்னு ஒரு நூல் இருக்கு. அந்த அகத்தியர் ஞானம்ங்கிற நூலில் இந்த வரி வருது. மனமது செம்மைப்பட்டால் மந்திரம் ஜெபிக்க வேண்டா அப்படிங்கிற வார்த்தை. இது அகத்தியர் ஞானம்ங்கிற நூல்ல இருந்து வர்ற வரி. அகத்தியர் ஞானத்தை புகட்டுகிறார் சீடனுக்கு. அப்போ சொல்றாரு, மனம் செம்மையாயிட்டா மற்ற எதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், மந்திரங்கள் சொல்லி கஷ்டப்பட வேண்டாம். நான் எவ்வளவு நேரம் பேசலாம்? இந்த ஊர்ல எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் இடியாப்பம் திங்கணும்? எவ்வளவு நேரம்? அவர் பேசுங்கன்னு தான் சொல்றார், கூட்டிட்டு வந்தவர். எவ்வளவு நேரம் ஆனா உங்க இடியாப்பமும் சொதியும் கெட்டு போகாம இருக்கும். இன்னொரு 1/2 மணி நேரம், 15 நிமிஷம் பேசுவேன், 1/2 மணி நேரம் பேசுவேன். ஒரு மரியாதைக்கு கேட்டுக்கிறது. நான் எப்படியும் பேச போறேன், கேட்டுட்டேன்னு வச்சுங்களேன். பரவாயில்லப்பா, வெளியூர்லேருந்து வந்தவர் அப்படி அதை நான் உண்டு பண்ணிக்கணும், எனக்கு பாதுகாப்பு. அதுதான். நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசட்டுமா? 1/2 மணி நேரம்? முடியாது. 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு 1/2 மணி நேரம் அப்புறம் பார்ப்போம். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக 2 சம்பவம் முதல்ல சொல்லிடுறேன். 1, மகாபாரதத்தில் ஒரு கதை வருது, நீங்க தெரிஞ்ச கதை. ஒரு கொங்கணவர் சித்தர்னு பின்னாடி அவர் அழைக்கப்பட்டார். கொங்கணவர் அவரு மரத்தடியில் உட்கார்ந்து 12 வருஷம் தவம் பண்ணார். இந்த கொங்கணவர் 12 வருஷம் தவம் பண்ற போதும் பசி, தண்ணி, தாகம் ஒண்ணுமே அவருக்கு இல்லை. அப்படி தவம் பண்ணார். 12 வருஷம் தவம் முடிச்சு அவருக்கு பசி வந்தது. திடீர்னு பசி வந்த உடனே உடம்ப பத்திய பிரஜை வந்தது. உடம்ப பத்திய பிரஜை வந்து பசி வந்த உடனே சாப்பிடலாமான்னு இப்படி அப்படிமா கொங்கணவர் முழிச்சு பார்த்தாரு. மேல ஒரு கொக்கு உட்கார்ந்து இருந்தது மரத்து மேல. அந்த கொக்கு சாப்பிட்டுட்டு எச்சம் போட்டுடுச்சு. இவர் பசியில சாப்பிடலாமான்னு யோசிக்கிறாரு, அது சாப்பிட்டது அவர் மேல எச்சம் போட்டுச்சு. நீங்க பறவைகளுக்கு ஒரு குவாலிட்டி உண்டு தெரியுங்களா? அது எது இன்டேக் எடுத்தாலும் உடனே அது அவுட்புட் வெளியே போட்டுரும். பறவைகளுடைய இயல்பு. சாப்பிடு மோஷன் போகும், டக்குன்னு அப்படியே வெளியே தள்ளிடும். அது மேல இருந்து எச்சம் போட்டுடுச்சு. இந்த முனிவர் மேல பட்ட உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு. என் மேல எச்சம் போட்டுது இந்த கொக்கு அப்படின்ட்டு. இது பாருங்க, நிமிந்து கோபமா இப்படி பார்த்தாரு. என் மேல எச்சமா போடுற அப்படின்னு மேல இப்படி கோபமா பார்த்தாரு. கொக்கு புசுன்னு எரிஞ்சு போச்சு.
ஏன்னா 12 வருஷம் தவம் பண்ணியிருக்கிறாரு. தவத்துக்கு ஒரு பலன், அந்த பலன் அக்னியா இருக்கு. நீ என்ன எச்சப்பொட்டியான்னு இப்படி பார்த்த உடனே அது அப்படியே புசு புசு புசுன்னு அப்படியே அந்த கொக்கு அப்படியே எரிஞ்சு போயிடுச்சு. பொச்சுன்னு அந்த கொக்கு கீழே விழுந்தது. இவர் பார்த்தார், பலே நம்ம தவம் சித்தி ஆயிடுச்சு. நம்ம அந்த கொக்கை அப்படி பார்த்தோன்னே கொக்கு எரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம இனிமேல் நம்ம தவத்துக்கு மறுபடியும் உட்காந்து மெடிடேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இப்போ பாஸ் பண்ணிட்டோம், எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம். நேராக விறுவிறுன்னு புறப்பட்டார், ஊருக்குள்ளே போனார். ஒரு வீட்டு வாசலில் போய் அந்த வீட்டு அம்மாட்ட சொன்னார், பசிக்குதுமா, சாப்பாடு கொடுமா அப்படின்றாரு. சாமி இருங்க, இந்த திண்ணையில் இதை உட்காருங்க, இதை உட்காருங்க, இதை வந்துட்டேன், உட்காருங்க, நான் சாப்பாடு தர்றேன் அப்படின்ட்டு அப்படி அவரை திண்ணையில் உட்காரு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ளே போய் அவருக்கு சாப்பாடு கொடுக்கலான்ட்டு உள்ளே போச்சு. போதாத நேரம் புருஷன் வந்துட்டான். அவன் வந்த உடனே அவன் பசிக்குதுன்றான், என்னமோ கேட்குறான். அந்த அம்மா ஹஸ்பண்டுக்கு பணிவிட பண்ணிக்கிட்டே இருக்கு. அது அந்த காலத்து பைத்தியக்காரத்தனமான பழக்கம். ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு. நீங்கள் பழைய சினிமா, தமிழ் சினிமாவில் பார்த்தா கூட அந்த காலத்துலலாம் சரோஜா தேவி யாராவது அந்த எம்ஜிஆரோ யாரோ ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனே இப்படி நிற்பாரு, கோட்டை கயட்டுவாங்க. இதை நம்பி ஏமாந்தவன் எவ்வளோ பேர் தெரியுங்களா? இதெல்லாம் நம்ம லைஃப்ல நடக்கும்னு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் இடுப்புல புள்ளைய தூக்கிக்கிட்டு அவனே அலையிறான். இதெல்லாம் நமக்கு நடக்கும்னு நினைச்சிருப்பான். ஹஸ்பண்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹஸ்பண்டுக்கு தான் ஒய்ஃப் முதல்ல பணிவிட பண்ணணும். படப்படப்படன்னு போனா ஹஸ்பண்டுக்கு பணிவிட பண்ண, அவன் பசிக்குதுன்னா உட்காத்தி வச்சா, சாப்பாடு போட்டா, மறந்துட்டா. வாசல்ல திண்ணையில ஒரு சாமியார் உட்காந்துருக்கிறாரு, சோறு போடணுங்கிறத அவன் மறந்துட்டா. எல்லாம் முடிச்சிட்டு பாருங்களேன், அவன் சாப்பிட்ட எச்ச இலையை எடுத்துக்கிட்டு, புருஷன் சாப்பிட்ட எச்ச இலையை எடுத்துக்கிட்டு வெளியில வந்து அப்படி போடணும் பார்த்தீங்களா? அப்படி போட்டுட்டு இப்படி திரும்ப, ஆஹா சாமி இருக்கிறீங்க, நான் மறந்தே போயிட்டேன். எங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப பசிக்குது பசிக்குதுன்னு சில பேர் வரும்போதே அசுர பசிம்பா. அவனே அசுரன், அவனுக்கு அசுர பசி வேறு. அப்போ எப்படி பண்ண முடியும்? அவர் பசிக்குதுன்னாரு, நான் மறந்துட்டேன், நீங்கள் இங்கே இருக்கிறதையே மறந்துட்டேன், நான் அவருக்கு சாப்பாடு போட்டேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சுங்க அப்படின்னு அந்த பொண்ணு பணிவிடையா சொன்னான். இவருக்கு கோபம், அந்த கொக்கை பார்த்த மாதிரி கோபமாக அவளை எப்படி பார்த்தார். நம்ம தவம் இப்போ என்ன பண்ணும் பாரு அப்படின்னு இப்படி கோபமாக பார்த்தார். ஒன்றுமே ஆகலை. அவள் எரிஞ்சு போவான்னு நினச்சாரு, ஒன்றுமே ஆகலை. ஸ்பார்க்கு கூட வரல, ஒன்றுமே எரியல. அல்ல பியூட்டி. இவர் இப்படி பார்த்த உடனே அவன் என்ன கேள்வி கேட்ட, ஏய் என்ன கொக்குன்னு நினைச்சேடான்னா. இதுல என்ன ஆச்சரியம்னு கேட்டா, காட்டுல நடந்தது இவளுக்கு எப்படி தெரியும்? எரியலேங்கிறது முக்கியம் இல்லை. வாட்ஸ்அப் இல்லாத காலத்துல அங்க நடந்தது இங்க எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கா இல்லையா? நீ காட்டுல ஒரு கொக்கை எரிச்சிட்டு வந்திருக்கிறேங்கிறது இவளுக்கு எப்படி தெரியும்? அவ கேட்ட, ஏய் என்னடா நினைச்சுக்கிட்ட, என்ன கொக்குன்னு நினைச்சியா, நீ எரிச்சிடலான்னு நினைச்சியா? கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா? நீ யாரு? கொங்கண முனிவன் எனக்கு தெரியும், நீ கொக்குன்னு என்ன நினைச்சுக்கிட்டு பாக்குறியா அப்படின்னா பாருங்க. ஆஃப் ஆயிட்டார் நம்ம. அவர் கேட்டாரு, எனக்கு சோறே போட வேணாம் தாய், நான் கொக்கை எரிச்சதை உனக்கு யார் சொன்னான்னு. அவ சொன்ன, யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைடா, என் இன்ட்யூஷன் வேலை செய்யும், அதுவே சொல்லிச்சு நீ கொக்கை எரிச்சிட்டு வந்திருக்கிற, அது எங்கிட்ட காட்டலான்னு நினைச்சு என்னை பார்த்து, இதெல்லாம் எங்கிட்ட நடக்காது அப்படின்னா. ரைட்டு, நீ எத்தனை வருஷம் தவம் பண்ண? இவர் ஏன்னா இவர் எப்பவுமே கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சிருந்தா அவளும் கரஸ்பாண்டன்ஸ்ல தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அதுக்காக கேட்கிறாரு, நீ எங்க போய் தவம் பண்ண? அவ சொன்னா, வெண்ண நான் எங்கேயும் போய் தவம் பண்ணல, பின்ன என்ன பண்ண? வீட்டு வேலையை ஒழுங்கா செஞ்சேன். என்ன வீட்டு வேலையை? குழந்தைங்களை வளர்த்தேன், புருஷனுக்கு சாப்பாடு போட்டேன், என்ன நல்லதுன்னு நினைச்சேன், நல்லபடி வாழ்ந்தேன், எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு தான் ஆசைப்பட்டேன், மறந்து போயிட்டேன் உனக்கு போடணுங்கிறத. மற்றபடி நான் யாருக்கும் கெடுதலே நினைச்சது இல்லை, நான் சரியாபடி வாழ்ந்தேன். இன்னைக்கு தெரிஞ்சுக்க, 12 வருஷம் நீ போய் உட்கார்ந்து தவம் பண்றதும் ஒண்ணுதான், சரியான வாழ்க்கை வாழ்வது என்பதும் ஒண்ணுதான். புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சு போச்சுங்களா? மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். நீங்க 12 வருஷம் காட்டுல போய் மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்து மூலமா என்ன அடைவீங்களோ அதை சரியான வாழ்க்கை வாழ்வதன் மூலமாவே வீட்டுல உட்கார்ந்த இடத்துல அடையலாம். யாருக்கும் கெடுதல் நினைக்கிறது இல்லை, எல்லாருக்கும் நல்லது செய்யறது, முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யறது. யாரோ திட்டினாங்கன்னா வச்சுக்கப்பா, உன்னோட போச்சு, போ 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 உன்னோட, எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை. அப்படியே ஒரு மாதிரி இருந்தாச்சு அப்படின்னா பகை இல்லை, எதுவும் இல்லை, மகிழ்ச்சியா யாருக்கு எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ பண்ணிட்டு அவங்க பாசாம இருந்துட்டாங்கன்னா மனம் என்ன ஆயிடும்? செம்மையா ஆயிடும்.
இந்த மனசு அமைதி இல்லாம போறதுனால தான் பல பேருக்கு சார், சில பேருக்கு யார் என்ன வச்சிருந்தாலும் வேணும் சார். இவங்க என்ன வச்சிருக்கிறாங்க, அம்மா கோச்சிக்காதீங்கம்மா, ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருப்பாங்க, இன்னொருத்தட்ட கேட்பாங்க அதே மாதிரி புடவை அவங்க கட்டின உடனே, எங்க எடுத்தீங்க, இங்க எவ்வளவுக்கு எடுத்தீங்க, 430 ரூபா. ஏன் எங்கிட்ட 460 ரூபா வாங்கிட்டான், முடிஞ்சது. அந்த புடவையோட சந்தோஷமே போயிடும். 30 ரூபாய் ஏமாந்துட்டனே, 30 ரூபாய் ஏமாந்துட்டனே, 30 ரூபாய் ஏமாந்துட்டனே. இப்போ நாம் நினைத்த புடவை கிடைத்தது என்பதை விட 30 ரூபாய் ஏமாந்து போனோம் என்கிற வேதனை அந்த புடவையை கட்டும் போதெல்லாம் வந்து கொண்டே இருக்கு. இவங்க என்ன அடைஞ்சாங்க, சரி என்னமோ அந்த அம்மா 460 எடுத்தா, நான் 430 எடுத்தா, நம்ம 460 எடுத்தோம், 30 ரூபா அவங்க தானமாக கொடுத்தோம்னு நினச்சிட்டு போவோமே, ஒரு சமாதானம் உடனே இம்மீடியட்டா. மனம் அது செம்மைப்பட்டால் வேதனை கிடையாது. வாழ்க்கையில் அப்படி பீஸ்ஃபுல்லாக நடத்தணும். நாங்கள் அடிக்கடி சொல்கிறது தான், தெங்கச்சி சாமிநாதன் எங்கள் நண்பர் பேசுவார்ல, அவர்கிட்ட ஒரு நல்ல குணம், பேசிட்டு இப்படி இறங்கின உடனே எங்கள் ஊர்லலாம் பேச்சாளருக்கு ஒரு கவர் கொடுப்பாங்க, அவங்க வந்துட்டு போகிற செலவுக்கு மற்ற சன்மானத்துக்கு அப்படிங்கிறதுக்காக. ஒன் டே தே ஆர் ஸ்பெண்டிங், எங்கேருந்தோ வர்றாங்க, 24 மணி நேரம் இருக்கிறாங்க, புக்கு படிக்கிறாங்க, பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பேமெண்ட்னு ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க. அவர் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்ததால் என்ன பண்ணுவார், அந்த பணத்தை யூஸ் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், அந்த கூட்டத்திலே கேட்பார், இந்த ஊரில் அநாத விடுதி ஆர்ஃபனேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பார். கூட்டத்திலேருந்து ஒருத்தர் சொன்னான், அதோ அங்கே ஒரு அநாத விடுதி இருக்கு, நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா என்ன, கவரை தூக்கி அவங்க கையில் கொடுத்தாரு, நீங்கள் அந்த அநாத விடுதியில் கொடுத்துருங்க, இந்த பணத்தை கொண்டு போய் அந்த அநாத விடுதிக்கு கொடுத்துருங்க அப்படின்னார். எங்கள் கூட வந்த ஒருத்தன் கேட்டான், ஏங்க அவன் கொடுப்பான்னு என்ன நிச்சயம்னா, ஏன் அப்படின்னாரு. ஏன் இல்லை, அவன் கொடுக்காம அவனே பேக்கெட்டில் போட்டுக்கிட்டான்னா நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்கன்னு தானே அர்த்தம். அப்படி அர்த்தம் இல்லை, அவன் ஒரு அனாதைன்னு அர்த்தம்னாரு. சார் பியூட்டிஃபுல் வேர்டு அது. நான் அனாதைக்கு கொடுக்கறதா இருந்தேன், அவன் கை நீட்டி வாங்கிக்கிட்டான், அப்போ என்ன அர்த்தம், அவன் ஒரு அனாதைன்னு தானே அர்த்தம். என் பர்பஸ் சர்வ்டு, நான் ஒரு அனாதைக்கு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டேன், அவன் கொடுக்காட்டி எனக்கு என்ன சார். லைஃப்பை இவ்வளோ சிம்பிளாக யாரும் யோசிக்க முடியாது. நீங்கள் எங்கேயாவது 10 ரூபா இழந்து போயிட்டேன்னா, 10 ரூபா போயிடுச்சு, எனக்கு 10 ரூபா போயிடுச்சு, 10 ரூபா போயிடுச்சு, 10 ரூபா போயிடுச்சு, 10 ரூபா போயிடுச்சுன்னு 30 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி போடுறத, 10 ரூபா போயிடுச்சேன்னு பிபி எகிரி 30 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி போட்டுக்கிறேன். 10 ரூபா போச்சு, போ நீங்கள் எவ்வளவோ போச்சு உலகத்தில், இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயம். இதுதான் இம்பார்ட்டன்ட். இது ஒரு கோணம். நான் சொன்னது கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவாங்கிறது மந்திரங்களை விட மன அமைதி எவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே போகலாம், இன்னும் ஒரு அடுத்த விஷயம் போகலாம். சில பேருக்கு எப்படி தெரியுங்களா, பம்பு பிடிச்சவங்க மற்றவங்க துக்கப்படணும்னே நினைப்பாங்க, அவங்க நிம்மதியாகவே இருக்க முடியாது. அடுத்தவங்களுக்கு ஒரு மருமக என்ன பண்ண, தவம் பண்ணா, கடவுள் எதிரில் வந்தார். வந்தவர் கேளுமா வரேன் கேளுன்னாரு. இவ்வளோ ஏர்லியராக வருவியான்னா, ஏன் அப்படின்னாரு. சினிமாவிலெல்லாம் 1000 வருஷம் கழிச்சு தான் வரதா காட்டுவாங்க, நீ உடனே வந்துட்டியன்னு. நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு காட், எல்லாம் வேகமாக கொடுக்குற ஆள், அதனால தான் உடனே வந்துட்டேன், என்ன வேணும் கேளு அப்படின்னு. இந்த அம்மா அப்படி யோசிச்சா, நான் முழுசாக யோசிக்கல, அதனால் ஒரு அரைக்குறையாக யோசிச்சு வச்சுருக்கேன், சரி பரவாயில்ல. எனக்கு ஒரு நிமிஷம், கடவுள் உடனே அப்படின்னார். ஒரு நிமிஷம் என்ன, என்கிட்ட ஒரு குவாலிட்டி, உனக்கு நான் ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் உங்கள் மாமியாருக்கு அது மாதிரி டபுள் மடங்கு கொடுப்பேன். ஏன்னா அதான் என்னுடைய பாலிசி. ஒரு மருமகளுக்கு நான் 10 பவுன் நகை கொடுத்தா மாமியாருக்கு 20 பவுன் நகை கொடுப்பேன். இதுக்கப்புறம் கேளுங்க. இப்போ இப்படி யோசிச்சா ஒன்றுமே வேணான்னு சொல்லிடலாம் போல் இருக்கேன். நமக்கு என்ன கொடுத்தாலும் அந்த கழுவிக்கு இவ்வளோ போகும் போல் இருக்கேன். ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சா, அப்புறம் சொன்னா, சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு நல்ல ஆடி கார் வேணும். நல்ல கவனிச்சுக்கோ, உனக்கு ஆடி கார்னா உங்க மாமியாருக்கு லம்போகினி கொடுத்த. அப்புறம் என்ன வேணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு 500 பவுன் நகை. உங்க மாமியாருக்கு அது மாதிரி 1000 பவுன் நகை. மொத்தம் 3 சான்ஸ், 3வது சான்ஸ் கேளுன்னா, எனக்கு மைல்டா ஒரு ஹார்ட் அட்டாக். மாமியார் காலி, 1000 பவுன் லப்பம், உங்களுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு, கையிலேயே கைவசம் ரெடியா காத்திருக்கு. சில பேருடைய இயல்பு என்ன தெரியுங்களா,
தனக்கு கிடைக்கிறத பற்றியே கவலைப்பட மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு ஒன்று கிடைச்சிருமோ கிடைச்சிருமோ கிடைச்சிருமோன்னு அவங்க நிம்மதியாக இருந்ததா வரலாறே கிடையாதுங்க. ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட உட்காடுறோம். நான் அந்த ஹோட்டல் பேரர் வந்த உடனே சொல்லுவேன், தம்பி எனக்கு தோசை எப்படி இருக்கணும்னா முருகலாக இருக்கணும், ப்ரௌன் கலராக இருக்கணும், நல்ல நீளமாக இருக்கணும், மொறு மொறுன்னு இருக்கணும். இது எதுவும் இல்லாமல் வெள்ளை வெள்ளையல்னு செவன்னு ஏதாவது கொண்டு வந்தேன்னா நீ கொண்டு போயிடணும். எனக்கு முருகலாக இருக்கணும், நீளமாக இருக்கணும், இப்படி கிறிஸ்பியாக இருக்கணும், புரியுதா? இவ்வளோ கேட்பேன். கொண்டு வந்தால் சாப்பிடுவேன், கொண்டு வராட்டி எடுத்துகிட்டு போய் வேற கொண்டா அப்படிம்பேன். இது என்னோட இயல்பு. எனக்கு ஸ்பெசிஃபிகேஷனோடு தான் நான் கேட்பேன். சில பேர் அப்படி கேட்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு வைக்கும்போது இன்னொருத்தனுக்கு வைக்கிறதையே பார்ப்பான். அது நல்லா இருக்கு, அது நீளமாக இருக்கு, அது ப்ரௌனாக இருக்கு, அது கிறிஸ்பியாக இருக்கு, ஏன் அது மாதிரி எனக்கு கொடுக்கக்கூடாதா? நீ கேட்டியா? இன்னும் சில பேர் இருக்கான், அடுத்தவன் செலவிலே உயிர் வாழ்வான். சர்வர் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும்? வெயிட் பண்ணி ஏதாவது சொல்லுங்கள் சார், வெயிட் பண்ணி. இவர் பக்கத்து சீட்டில் உட்கார்ந்தவன் கேட்டான், எனக்கு ஒரு நெய் ரோஸ்ட் அப்படின்னா, கீ ரோஸ்ட் அப்படின்னா. சர்வர் வேகமாக திரும்பணும்னு சொன்னான், அந்த தோசையை எடுத்த கல்லில் எனக்கு ஆர்டினரி ரோஸ்ட்னு. என்ன இருந்தாலும் நெய் ரோஸ்ட்டை எடுத்த கல்லில் நெய் வாசம் இருக்கும் பாருங்க. இவன் எவ்வளோ பிளான்டாக இருக்கான், பில்லில் கம்மியாக இருக்கும், நெய்யோட வாசனையும் இருக்கும். இப்படி கால்குலேட்டிவாக இருப்பான் சில பேர். ஒவ்வொருத்தன் இயல்பு. இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன், உனக்கு என்ன கிடைச்சதோ சந்தோஷப்பட்டா நிம்மதியாக இருக்கலாம். அடுத்தவனுக்கு என்ன கிடைக்குது, அவனுக்கு என்ன கிடைக்குது. எவ்வளோ மோசமான மனிதர்கள் இவங்க, எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? மனமது செம்மைப்பட்டால் தான் எல்லாமே நீங்கள் உலகத்தில் அனுபவிக்க முடியும். இந்த மனசில் பொறாமை, வஞ்சனை, ஆசை, குப்பை, இன்னொருத்தரோட கம்பேரிசன், இதெல்லாம் இருக்கிற வரையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இப்போ நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை உடைச்சிட்டா என் வேலை முடிஞ்சு போச்சு. உடைச்சிட்டா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? எங்கேயாவது நம்ம ஒரு யாத்திரை போயிட்டு வரலாம். அப்படி யாத்திரை போயிட்டு வந்தால் நம்ம மனசு எல்லாம் சரியாயிடும், நிறைய மாற்றம் வரும். அப்படி வரும். நான் இல்லைன்னு சொல்லலை, வரும், உண்மைதான். ஏக்நாத்னு ஒரு ஞானி இருந்தார். எங்கன்னா வட இந்தியாவில் ஏக்நாத். அந்த ஏக்நாத்கிட்ட ஒருத்தன் போய் சொல்கிறான், நாங்கள்லாம் யாத்திரை போகிறோம், கங்கையில் குளிக்க போகிறோம், யமுனையில் குளிக்க போகிறோம், சரஸ்வதியில் குளிக்க போகிறோம், தீர்த்த யாத்திரைக்கு நீங்களும் வாங்குவோம்னா. அந்த ஏக்நாத் சொன்னார், இல்லைப்பா எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால் எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களான்னாரு. என்ன? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறேன், நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு போய் கங்கையில் குளிக்கும்போது அதையும் முக்குங்கோ, யமுனையிலையும் முக்குங்கோ, சரஸ்வதியிலையும் முக்குங்கோ, அது தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்துடும், அதை நான் பிரசாதமாக எடுத்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஒரு பாகக்காயை எடுத்து கொடுத்தாரு. எடுத்துகிட்டு போங்க பாகக்காய். அவங்களுக்கு புரியல, இந்த சாமியார்னாலே இப்படி ஏதாவது பண்ணுவாங்க போட்டுருப்பா அப்படின்ட்டு பாகக்காயை வாங்கிக்கிட்டான். கங்கையில் முக்குனா, யமுனையில் முக்குனா, சரஸ்வதியில் முக்குனா, எல்லாத்தையும் முக்கிட்டு வந்து ஏகநாதத்தை கொடுத்தான். இந்தாங்க, இதுவும் எங்களோட தீர்த்த யாத்திரைக்கு வந்துருச்சு. ஒரு நிமிஷம், எவ்வளோ புண்ணிய நதியிலெல்லாம் நீராடிட்டு வந்திருக்கு, எவ்வளோ புண்ணியமான பாகக்காய், புனிதமான பாகக்காய், கொஞ்சம் இருங்க, தேனா தித்திக்கும், பிரசாதம் தர்றேன் அப்படின்ட்டு கட்டியில் கட் பண்ணி ஒருத்தனை கொடுத்து, எப்படி இருக்கு பாருனார். தூரத்தை போயிட்டு கசக்குதுன்னு. இன்னொருத்தனுக்கு கொடுத்து, இதே எப்படி இருக்கு பாருனார், கசக்குது. எத்தனை புனித நதிகளில் நீராடினாலும் தன் இயல்பை அது விடவே இல்லை நம்மை போல. இன்னைக்கு எத்தனை கோயிலுக்கு போறான், எத்தனை சாமி கும்பிடுறான், இம்மி மாறி வெளியே வரான். திருடுறவன் திருடுறான், கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிக்கிறான், தப்பு பண்ணுறவன் தப்பு பண்ணுறான், ஐகத்தனம் பண்ணுறவன் ஐகத்தனம் பண்ணுறான், கச்ச பணம் லஞ்ச பணம் சேர்க்குறான், திருடுறவன் திருடுறான். எதையுமே மாற்றலை. எல்லோரும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன், அங்கே யாத்திரை போகிறேன், இங்கே யாத்திரை போகிறேன். எங்கே போய் என்ன பிரயோஜனம்? இதை நான் கேட்கலிங்க. நான் கேட்டால் சுகீசிவன் கேட்குறாரு, நாஸ்திகர்னு திட்டுவான். எங்கள் திருநாவுக்கரசர் கேட்டார், கங்கையாடிலன் காவிரி ஆடிலன். நீ கங்கையில போய் குளிச்சு என்ன பிரயோஜனம், காவிரியில போய் குளிச்சு என்ன பிரயோஜனம்? எங்க குளிச்சாலும் நீ பாவி தானடா, எங்க குளிச்சாலும் நீ பாவி தானே. ஏன் நீ ஒன்ன சேஞ்ச் பண்ணல, நீ இவால்வ் ஆகல, நீ மேல வரல, உன் தீமைகளை ஜெயிச்சு நீ மேலேயே வரல. நீ பாகக்கா கசக்கற, நீ பழுக்கல. நீ பழுத்தா தானே மாம்பழமா தித்திப்ப, நீ பழுக்கவே இல்லையே.
இதுதான் சார் நான் இப்ப கடைசியா சொல்ல விரும்புற மெசேஜ். எங்கோ நம்ம போயிடுறதால, எதையோ ஒரு காரியத்தை செய்து விடுறதால நமக்கு இம்ப்ரூவ் ஆகும் சொல்ல முடியாது. நம்முடைய மனதை செம்மைப்படுத்தி பக்குவப்படுத்தி தீய எண்ணங்களை எல்லாம் நீக்கி நல்ல எண்ணங்களை உள்ள கொண்டு வந்து நம்முடைய உடல் உள்ளம் உயிர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி சரி பண்ணோம்னு சொன்னா நாம பக்குவப்பட்டாதான் பயன் உண்டே ஒழிய நாம வேற வெளியில செய்கிற புறக்காரியங்கள், என்ன புறக்காரியங்கள், யாகம் யஜ்ஞம் தபம் பூசை வேறு விதமான என்ன பண்ணினாலும் நீ மாறினியா? இங்கேருந்து காசி வரைக்கும் வரேன் சார். காசியில் வந்து ரயில் இங்கே கங்கையில் குளிச்சுட்டு காசியில் போய் எல்லாம் முடிச்சுட்டு ஏறும்போது ஊருக்கு போய் முதல்ல அவனை போட்டு தள்ளணுங்கிறான். நீ காசிக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஊருக்கு போன உடனே அவனை போட்டு தள்ளணும்பா அப்படிங்கிறா. அவனுக்கு மாற்றமே வரல. நான் தப்பாக சொல்லலை. எங்கள் ஊரில் ஒருத்தன் ஒரு 40 நாள் விரதம் இருந்து, நான் கற்பனையாக கூட சொல்லலை, எங்கள் ஊரில் ஒரு சினிமா நடிகர் விரதம் இருந்தார். ஒரு இடத்துக்கு யாத்திரைக்கு போகிற இடத்துக்கு போனார். போயிட்டு 40 நாள் விரதம் இருந்து ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே கெட்டு போகிறதுக்கு தப்பு பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனார் சார். நான் அதுக்கு மேலே அதை விவரமாக சொல்ல முடியாது. ஒரு பெண்ணை ஏற்பாடு பண்ணி வை, நான் விரதம் இருந்திருக்கிறேன் 48 நாள், அதனால ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி வை அப்படின்னு லிக்கர் பார்ட்டிக்கும் ஒரு இதுக்கும் ஒருத்தண்ட பணம் கொடுத்துட்டு போறார் சார். எதுக்கு? இவர் விரதம் இருந்துட்டு வருவாராம், வந்த உடனே கெட்டு போகணுமா? என்ன அர்த்தம்? நீ ஒரு 40 நாள் விரதம் இருந்தா அதே மாதிரி நல்லவனா மாறுவேன்னு எதிர்பார்த்தாங்க நம்ம முன்னோர்கள். நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தா திருந்தி இருப்பேன்னு எதிர்பார்த்தாங்க. நீ 40 நாள் ஒழுக்கமா இருந்தா 41வது நாள் ஒழுக்கமா இருப்பேன்னு எதிர்பார்த்தாங்க. 41வது நாள் குடிக்கிறதுக்கும் கெட்டு போறதுக்கும் நீ ஏற்பாடு பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனேன்னா எப்படி நீ உயர முடியும் வாழ்க்கையில? மனமது செம்மைப்பட்டான். ஒரு மனிதன் ஞானம் அடைய வேண்டும் என்றால், மேலே வர வேண்டும் என்றால் அவன் தன் எண்ணங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். இப்போ இந்த டேபிள்ல இது குப்பையா இருக்குன்னு இப்படி வச்சுக்கோங்க, இது இப்படி குப்பையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் ஒழுங்குபடுத்தணும்னா என்ன பண்ணணும்? இதெல்லாம் எடுக்கணும், சுத்தம் பண்ணணும், இதை எடுத்து நீட் பண்ணி எப்படி எப்படிலாம் அடுக்கணுமோ அப்படியெல்லாம் நீட்டாக அடுக்கணும், அடிக்கலாம். இது வெளியில எனக்கு புறணமா தெரியுது, இதை எடுத்து அடுக்கிறதுக்கு எனக்கு கை கருவியா இருக்கு. உங்க மனசுக்குள்ள எண்ணங்கள் இருக்குல்ல, அது அழுகி போய் நாடுற செத்த எலி மாதிரி மனசுக்குள்ள இருக்கிற எண்ணம், எதை வச்சு எடுப்பீங்க? எதை வச்சு அடுக்குவீங்க? எதை வச்சு குப்பையில தள்ளுவீங்க? எப்படி வெளியே தள்ளுவீங்க? இதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம் அது? அருகுண சீர் அமைப்பு அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி ஒன்று ஏற்படுத்துறார். உன்னுடைய 6 குணங்களை ஒழுங்குபடுத்துறது எப்படி? மனவளக்கலை பயிற்சின்னா என்ன? உன்னுடைய குண்டலினியை மேலே எடுத்துட்டு வரும்போது ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒரு பவர் இருக்கு. ஒரு சக்கரால எனர்ஜி வந்து நிற்கும் போது பிஹேவியர் மாறும். சிம்பிளா சொல்றேன். இப்போ மூலாதாரத்தில் நாளைக்கு நான் விவரமா சொல்றேன். நான் நாளைக்கு எங்கேயாவது பேசுற இடத்துல உங்களுக்கு விவரமா சொல்றேன். அதாவது ஒவ்வொரு சக்கரால நம்முடைய எனர்ஜி நிற்கும் போது ஒவ்வொரு காரியம் பண்ணணும். லஸ்ட், காமம் எப்படின்னா, நம்முடைய மூலாதாரம் சுவாதிஷ்டானத்தில் நம்முடைய குண்டலினி நின்னா அவங்களால காமத்தையும் அந்த உணவின் மீதான விருப்பத்தையும் விடவே முடியாது. லிஃப்ட் பண்ணு, அங்கேருந்து மேலே தூக்கு. மேலே தூக்கிட்டியா, அப்போ நல்ல புஸ்தகம் படிக்கணும், நல்ல பேச்சு கேட்கணும், நல்ல ஒரு ஜே கிருஷ்ணமூர்த்தியோட புக்கு, ஓஷோட புக்கு, இல்லை வாரியாருடைய பேச்சு, மகரிஷியோட புத்தகங்கள், பெரிய பெரிய அருளாளர்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர், விவேகானந்தருடைய லெக்சர், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்கணும்னா எல்லாராலையும் கேட்க முடியாது. இந்த குண்டலினி மூலாதார சுவாதிஷ்டானம் தாண்டி அது மணிப்பூரகம் அநாகதம்னு ஒண்ணுக்கு வந்தாதான் அவனுடைய பிஹேவியரே மாறும். அதுலேருந்து கிளம்பி மேலே போய் விசுத்தி ஆக்ஞா அப்படின்னு போயிட்டா அவன் கிட்டத்தட்ட கடவுளுக்குரிய தன்மையை அடைஞ்சிடுவான். துரியம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அது போயிடுச்சுன்னு சொன்னா அவன் யாரு? கடவுள். கடவுளுக்கு எவ்வளவு நல்ல குவாலிட்டி இருக்கோ அவ்வளவு குவாலிட்டி அவனே அடையிறான். இதுக்கு என்ன முதல்ல வேணும்? ஒரு பயிற்சி வகுப்பு வேணும். யூ மஸ்ட் லேர்ன் இட். அதை லேர்ன் பண்றதுக்காகத்தான் அறிவு திருக்கோயில் அப்படின்னு அவங்க 1/2 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த காலத்துல, இப்போ அது பல கோடி போயிடும், 50 லட்சத்துக்கு மேல போட்டு 1/2 கோடிக்கு மேல போட்டு அப்ப பண்ணாங்க. இப்போ அது பல கோடி வேலை. அதுல பயிற்சி நடத்துறாங்க பேராசிரியர்கள், உங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க.
நீங்கள் அந்த பயிற்சியை போய் செய்யணும். உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தணும், உங்களுடைய ஆரோக்கியத்தை மிகைப்படுத்தணும். மேலே மேலே எண்ணங்களால் உயர்ந்து போகணும். எண்ணங்களால் உயர்ந்து போகிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு ஜென் கதை வரும். திருட ஒருத்தன் அவர்கிட்ட திருட வருவான். யாருமே நம்ப முடியாத ஒரு கேள்வி கேட்பார் சார். அவர் என்னமோ வேடிக்கையாக என்னமோ எழுதிக்கிட்டு இருப்பார். அவர் கிட்டக்க கேட்பான், என்ன நீ ஆசிரமத்தை வச்சிருக்க, திருடுறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னா, திருடுறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னா. அவர் திருப்பி சொன்னார், நீ சொல்லிட்டு வரவேனா, நீ ஏதாவது சொல்லிட்டு வந்தா நான் வச்சிருப்பேன், நீ வரப்போறேன்னே சொல்லலை. யாராவது வரேன்னு சொன்னா பால் டீ வாங்கி வைக்கலாம், நீ வர்றேன்னே சொல்லலை. நான் என்ன பண்ண சொல்றேன்? என்ன இருக்கோ பொறுக்கி எடுத்துக்கோ போ. என்ன கொஞ்சோண்டு காசு வேணும், மிச்சம் தான் வச்சுட்டு போ, இல்லை இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு போ அப்படின்னாரு. அவன் கிளம்பும் போது இரு அப்படின்னாரு. என்ன இப்போ என்னத்துக்கு அதை கேட்குறீங்க? இந்த வேஷ்டியெல்லாம் கட்டி நான் என்ன பண்ண போறேன்? நான் உள்ளதான் உட்காந்துருக்க போறேன், எனக்கு குளிராது, நீ வெளியே போற, உனக்கு குளிரும் இல்லை, இல்லை போத்திக்கோ போ. அவன் ஆச்சரியமா பார்த்தான், என்னடா இப்படி ஒரு சாமியார் இருக்காங்க அப்படின்ட்டு வாச வரைக்கும் போனவன் கதவை அப்படி சாத்தினா பாருங்க. ஒரு நிமிஷம், ஒரு மரியாதை கிடையாது, இவ்வளவு கொடுத்து உனக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன்னா கதவை சாத்திட்டு போ. அவன் நம்பவே இல்லை, இப்படி ஒரு மனுஷன் இந்த மாதிரி உலகத்தில் இருப்பாங்க அப்படி. அவன் போகும்போதே திருடன் பிடிச்சிட்டான். அவன் போலீஸ்காரர் பிடிச்சிட்டாரு. போலீஸ்காரர் பிடிச்சாங்க, திரும்ப கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இந்த சாமியார்ட்ட கேட்குறாரு, உங்க காசை அவன் திருடிட்டு போயிட்டான், கண்டுபிடிச்சு வந்தாரு. இல்லையே, அவர் என் கெஸ்ட்டு, அவர் என் கெஸ்ட்டு. அவர் போகும்போது நான் அவருக்கு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சேன். அவர் போகும்போது கூட எனக்கு தேங்க்யூ சொல்லிட்டு போனாரு. அவர் கதவு சாத்தாம போனார், சாத்திட்டு போங்கன்னு சொன்னேன். என் கெஸ்ட் அவரை நீங்க எப்படி திருடன்னு சொல்வீங்க? தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாரு. அவன் இது தவிர வேற சில கேஸ்ல போக வேண்டியிருந்தது. உள்ள போய் முடிஞ்ச உடனே நேரா இவர்கிட்ட சொன்னான், உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷனை நான் பார்த்ததே இல்லைங்க, நான் உங்க வீட்டில் திருடிட்டு போறேன், திருடல, நான் கொடுத்தேன், அவன் தேங்க்யூ சொன்னான்னு சொன்னீங்க, இப்படி ஒரு மனுஷனோட வாழ்வதை நான் பாக்கியமா கருதுறேன், என்னை உங்க சிஷ்யனா ஏத்துக்கங்க. அம்மா உனக்கு இங்க இருக்குன்னு ஆசையா இருக்க? ஆமா இரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் திருடன்னு குத்தஞ்சாட்டி இருந்தா அவன் ஜெயிலில் இருந்திருப்பான். இல்லைன்னு சொன்னா அப்போ மனிதர்கள் இந்த உலகத்துல வித்தியாசமான ஒரு குருநாதர்கள் உலகத்துல மாற்றி அமைக்கிறார். அந்த திங்கிங் பேட்டர்ன் மாறணும். அதுக்கான பயிற்சி வேணும், முயற்சி வேணும், வளர்ச்சி வேணும். பயிற்சி வேணும், முயற்சி வேணும், வளர்ச்சி வேணும். அதை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்காகத்தான் மனவளக்கலை மன்றம் உங்களுக்கு யாழ் மண்ணிலே இயங்கி கொண்டிருக்கிறது. முடிஞ்சவங்க அந்த வகுப்பை அட்டன் பண்ணுங்க, உங்களை சீரமைச்சுக்கங்க, உங்க வாழ்க்கை உயரட்டும், உங்களால பல பேர் உயரட்டும், இந்த நாடு உயரட்டும், இங்க இருக்கிற மக்கள் சந்தோஷமா இருங்க, மக்கள் ஒற்றுமையா இருங்க, பகை இல்லாம இருங்க, நல்லவங்களா இருங்க, அடுத்தவங்களுக்கு பயனுள்ளவங்களா இருங்க. இதுக்கான முயற்சி தான் மனவளக்கலை மன்றம். மனம் அது செம்மைப்பட்டால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். இது அகத்தியர் ஞான பாடலில் வருகிற ஒரு வரி. நன்றி, வணக்கம்.